சகோதர சகோதரி, பைபிளில் நான் என்ன வாசிச்சுட்டு இருந்தேன்னா, சண்டே கிளாஸ் மக்களுக்கு என்ன சொல்கிறதுன்றது நம்ம வேதத்தில் வருஷம் எடுத்துன்னு வரோம். ஜெனசிஸ் ஆயிடுச்சு, எக்ஸடைஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு இப்போ லெவிட்டிகஸ் லேவியாகமத்தில் இருக்கிறேன். அதில் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியாது மக்களுக்கு. சிலது அவருக்கு உணர்ந்துக்க முடியாது. ஏன் சின்ன மக்களுக்கு என்ன, பெரியவருக்கு என்ன வரணும், இதெல்லாம் என்னங்க ஜம்ப் சாப்டர்ஸு, அந்த சாப்டர் அப்படி என்ன பண்ணுவோம், ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு என்னங்க வயசு வந்தவருக்கு, தேவனுடைய அறிவில் நல்லா வளர்ந்துருக்கிறவர் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் கூட என்ன ஆகுதுங்க, சில விஷயங்கள் நம்ம அடையாளமாக எடுக்கிறோம், நிழலாக எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நிறைய பாடங்கள் நமக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மக்களுக்கு என்னங்க ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ, ஆனால் மேலேருந்து ஒரு ஜென்ரலாக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் டச் பண்ணிட்டு போயிடுறோம். ஃபைனலி அவர் பேப்டிசம் எடுத்ததுக்கப்புறம் பைபிளில் சொந்தமாக என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்களை படிப்பாங்க. அப்போ நிறைய விஷயம் அவருக்கு இன்னும் ஆழமான தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விஷயம் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அது யாத்ராகமத்தில் இருக்குது, உபாகமத்தில் இருக்குது. அது என்னன்னா, தேவன் சில கட்டளைகளை அடிமைகள் பற்றி கொடுத்தது. அடிமைன்னு தெரியல, ஸ்லேவ்ஸ்க்கு தமிழில் என்ன சொல்லுங்க, அடிமை தான். சர்வெண்ட்டுக்கு என்ன சொல்லுங்க, வேலைக்காரர். ஆனால் பைபிளில் ஸ்லேவ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறதில்ல. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் கம்ப்ளீட்டில் நீங்கள் பார்த்தா ஒரு 2 வசனம் மட்டும் ஸ்லேவ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸ்லேவரி, ஸ்லேவ்ஸ்ன்றது வராது. அதுக்கு சர்வெண்ட் தான் போட்டுருவாங்க. ஆனால் ஈப்ரூவில், க்ரீக்கில் சர்வெண்ட்டு ஆனாலும் ஸ்லேவ் ஆனாலும் வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் எப்படி வருதுன்னா, ஹையர்டு சர்வெண்ட் அன்னு வரும்போது, ஹையர்டு சர்வெண்ட்டானே நாங்கள் காசு கொடுத்து கூலிக்காக வச்சுருக்குது. அவர் கூலி கொடுக்குறம்போது அவர் வேலை பண்ணுவார், அவ்வளோதான். மிச்சத்தில் யாருங்க பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான். அது இன்னும் வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பாண்ட் சர்வெண்ட்ஸ். பாண்ட் சர்வெண்ட்டான ஒரு பாண்ட் எழுதி கொடுத்து என்ன இருக்கிறாரு, அவருக்கு பர்மனெண்ட்டாக என்னங்க வாழ்க்கையெல்லாம் என்ன மாதிரி அடிமைகளாக இருக்கும்படி அது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. 2 வாட்டி கிங் ஜேம்ஸில் வருது. ஒன்று ஜெரமியா 2:14, தமிழில் கொடுப்பாரு, இங்கிலீஷ்லன்னு வருது ஜெரமியா 2:14. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான். பார்த்தீங்களா, வேலைக்காரன் அடிமைன்னு வருது. இங்கிலீஷ் வசமா, Is Israel a servant? Is he a home-born slave? Is he a home-born slave ன்னு வருது. ஆக்சுவலி அந்த வேர்ட் ஸ்லேவ்ன்றது இட்டாலிக்ஸில் இருக்குதா, இட்டாலிக்ஸில் இருக்குது. ஆனால் க்ராஸாக இருக்கும். ஆனால் அது இல்லை, ஒரிஜினல் இல்லை. ஸ்லேவ்ன்ற வேர்டு என்ன இருக்குது, சர்வெண்ட் ஆர் ஹோம் பார்ன் சர்வெண்ட் தான் வரும் அந்த கான்டெக்ஸ்ட் வச்சா. ஸோ அது ஒன்று கூட இல்லை. அப்போ 1 தான் இருக்குது. அது ரெவலேஷன் 18:13, வெளிப்படுத்தல் 18:13. லவங்கப்பட்டையையும் தூபவர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். அது அடிமைன்னு வந்துச்சு. அது Chariots and slaves. Chariots and slaves வருது. பார்த்தீங்களா, அது ஒன்று தான் இருக்கிறது. ஜெரமியால கூட இருக்கிறது எடுத்துட்டா அது ஒரே வாட்டி தான் யூஸ் பண்ணிக்குது. மிச்ச டைம் இல்லைன்னுங்க சர்வெண்ட் என்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மாதிரி 1 ஹவருக்கு போகிறவர் 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி சர்வெண்டெல்லாம் இருக்குல்ல. அந்த காலத்தில் சர்வெண்ட்டானே என்னங்க வீட்டிலே இருப்பாங்க, லைஃப் லாங் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அடிமை ஸ்லேவரிக்குள்ளே போயிடுவாங்க. எப்படின்னா, ஒரு யுத்தம் செய்யும்போது வேறு ஜாதிகள் இவர் ஜெயிக்கொள்ளும்போது, இவர் கீழே வரும்போது அந்த நிறைய ஜனங்களே, மக்களே, ஆண்களே, பெண்களே என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துன்னு வந்துடுவாங்க. அப்போ இவருடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி அவர் டிஃபீட் ஆகிட்டார். அதனால அவருக்கு ஒரு ரைட்ஸ் இருக்காது. இவர் வீட்டில் என்ன பண்ணும் வச்சுக்குவாங்க. அவர் போனான்னா கூட என்ன பண்ண மாட்டார். இவர் யாருடைய சொத்து, அந்த யார் ஜெயித்தாரோ அவருடைய சொத்து. ஸோ அப்படிப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பைபிளில் ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. மனுஷனுடைய பாவத்தில் வீழ்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு கஷ்டம் வந்தது. கஷ்டப்பட்டு என்ன பண்ணும், சம்பாதிக்கணும் ஆகாரத்தை. ஆனால் கஷ்டப்படுறதுக்கு யாருக்கும் இஷ்டம் இல்லை. எப்படியான ஒரு கஷ்டத்தை என்ன பண்ணுவாங்க இன்னொருத்த மேலே. அப்போ இந்த மாதிரி யுத்தங்கள் ஆகும்போது சிலர் வச்சுக்கோங்க. இன்னும் சில விஷயங்கள் என்ன ஆகிடுன்னா, கடன் வாங்குவாங்க, நிறைய கடன். அது என்ன பண்ண முடியாது, வாபஸ் கொடுக்க முடியாது. வயல் இல்லை, அப்போல்லாம் லோனு பேங்க்ஸ் எல்லாம் இல்லை. என்ன பண்ணுவாங்க, எல்லாம் விற்றுருவாங்க. லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க,
அவர் என்ன பண்ணிடுவாங்க, விற்று கொள்வாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றும் இல்லை கொடுக்குறதுக்கு, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் வேலைக்காரன். அப்படி ஹோல் ஃபேமிலியை என்ன ஆகிடுவாங்க. அந்த கல்ச்சர் ஸ்டார்டிங்லேருந்து வந்துக்குது இல்லையா. அவங்களுக்கு தெரியும் நல்லா. பைபிளில் என்ன இருக்குதுக்கோ, அப்ராம் வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தாருங்க, 318 ஆம்பளைகளே இருந்தார். அவருடைய மனைவிகள், மக்கள் எல்லாரும் அவருக்கு அண்டரில் இருந்தார். அவர் யார் என்ன வேணுமானோ விற்றுடலாம், இல்லை ஃப்ரீயாக என்ன பண்ணிடலாம், குத்துடலாம். ஆனால் அவருக்கு ஃபுல் டோட்டல் ரைட்ஸ் இருக்குது. என்ன வேலை சொன்னாலும் அவர் என்ன பண்ணணும், செய்யணும் இல்லைங்களா. அடிமை என்ன அந்த மாதிரி இருந்துச்சு. பைபிளில் சில எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். வீட்டில் ஒருத்தர் எலியேசர்ன்றவர் இருந்தார். அப்புறம் ரெபேக்கா அனுப்பும்போது பெண்களை வேலைக்காரர்களை அனுப்புகிறாரு. ரேச்சலுக்கு, லேஹாக்கு, ஆகார், இந்த மாதிரி வேலைக்காரர் இருந்தார். என்னென்னா அவர் யாருக்கான கட்டி கொடுக்கல, என்னென்ன பண்ணல, அவர் சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், செய்யணும். என்ன ஒரு அவரது எனக்கு ஒரு ரைட்ஸ் இல்லை, ஒரு ஃப்ரீடம் இல்லை. சாகிற வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்லேவரி பற்றி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டம் ஸ்லேவரின்னா இல்லைங்களா. வேலை பண்ணுறத இப்போ நமக்கு என்ன இருக்குதுங்க, மனசு வந்தால் பண்ணுறோம், இல்லைன்னா விட்டுடுறோம் இல்லையா. ஆனால் இது எப்படின்னா அவங்களுக்கு இஷ்டமோ இல்லையோ என்ன ஆகணும் இல்லை. காலையில் ஏஞ்சிக்கணுமா, குளிராக இருக்குதா, ஜுரமாக இருக்குதா, பலவீனமாக இருக்குதா, இல்லை ஏஞ்சிக்கணும்னா ஏஞ்சிக்கணும். அவர் என்னென்ன சொன்னால் மழையானாலும் வெயிலானாலும் ஊருக்கு ஆபத்து வந்தாலும் பண்ணிடணும், அவ்வளோதான். எப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, எவ்வளோ பயங்கரமான சுச்சுவேஷன். உங்களுக்கு ஒரு ரைட் இல்லை. அவர் உங்களை அடிக்கலாம், திட்டலாம், நீங்கள் என்ன பண்ண மாதிரி இல்லை, வாபஸ் கேட்குற மாதிரி இல்லை. இது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் ஸ்லேவரி இல்லைங்களா. அஃப்கோர்ஸ் நியூ டெஸ்டமெண்ட்டில் கூட இருக்குது அநேக இடத்துல என்னங்க அடிமைகள் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு கல்ச்சரு இருந்தது, அப்படியே உலகத்தில் இருந்தது. அப்புறம் யாரன்னா ஆர்ஃபன்ஸ் ஆகிடுறாங்க, பிள்ளைகள் சத்துடுறாங்க, அப்பா அம்மா 2 பேர் சத்து, யாரும் இல்லை. அப்போ வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரை வச்சுக்குவாங்க. ஆனால் அவருக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய வேலை கொடுப்பாங்க. மக்கள் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டார், வேலைக்கார மாதிரி. ஸ்லேவாக இருக்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்புறம் அமெரிக்காவில் அதுக்காக போராடின பிரசிடெண்ட் யாருங்க, அப்ரஹாம் லிங்கன்ன்றது நமக்கு எல்லாம் தெரியும். அவர் இது என்ன பண்ணும், அபாலிஷன். ஸ்லேவ்ஸ்க்கு ஒயிட் பீப்புள் கூட உக்காரதுக்கும் என்ன இல்லை, ஓட் போடுறதுக்கு அதிகாரம் இல்லை. எப்படி இருக்குதுங்கோ இல்லையா. என்னென்ன பண்ணிக்கலாம், அவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஆஃப்ரிக்காவில் போய் பிடிச்சின்னு வந்துடுவாங்க. பிடிச்சின்னு இங்கே அமெரிக்கா நியூ ஃபவுண்ட் லேண்ட் இல்லையா, அங்கே சுகர் கேனு, அந்த ஃபீல்ட்ஸு, காட்டன் ஒர்க் பண்ணுறதுக்கு, அப்புறம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இவரெல்லாம் வச்சுன்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்துச்சு, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம காலத்து வரும்போது உங்களுக்கு எல்லாம் ஸ்லேவ்ஸ் ஆனாவே தெரியாது இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. இருக்குதா, சிலருக்கு இருக்குது இல்லையா, நமக்கும் இருக்குது. என்னென்னா சின்ன வயசில் நான் சொல்லிக்கிறேன் அடிக்கடி, நம்மளாம் சின்ன இருக்குது என்ன பண்ணுவாங்க, ஊர்களுக்கு போவாங்க, கிராமங்களில். அங்கே சாப்பாடுக்கு இருக்காது, ரொம்ப ஏழைப்பட்டவர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர் என்ன பண்ண, மக்களை என்ன பண்ண முடியாது, அவருக்கு வளர்த்த முடியாது. அவருக்கு சாப்பாடு போடுறதுக்கும் என்ன இல்லை. அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க, சிலரை வீட்டுகளுக்கு அனுப்பிடுவாங்க. அவர் வீட்டிலே இருந்துக்கின்னு வேலை பண்ணின்னு அவர் என்ன பண்ணணும், சாப்பாடு போடணும், ட்ரெஸ் போடணும். அவர் அப்பாவுக்கு என்ன பண்ணணும், இயர்லி ஒன்ஸோ எப்படியானா காசு கொடுக்கணும். நம்ம சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சாப்புல இருந்து, சின்ன வயசுலேருந்து யாரன்னா ஒருத்தர் பெர்மனெண்ட்டாக வீட்டில் இருந்தே இருப்பாங்க. ஒருத்தர் இருப்பாங்க, அவருக்கு சின்னவர் வருவாங்க, கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எதனா ஒன்று கொடுத்து அவருக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அப்புறம் அவருடைய சிஸ்டர் யாருன்னு இருப்பாங்க, அவரு வருவாங்க. 4-5 பேர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வீட்லேயே என்ன பண்ணுவாங்க இருந்து. அப்போது கூட சிலர் வீட்டில எல்லாம் ரொம்ப அவர் என்ன பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. குளிர் டைமில் டெய்லி போய் குளிச்சுட்டு வரணும்னுவாங்க, அது கோல்டு வாட்டரில். அவருக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, எஜமா சொல்லிட்டானா பண்ணணும். இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அப்பப்போ நியூஸில் வருது இல்லையா, சிலர் இப்போ கூட என்ன பண்ணுவாங்க, அப்படி வீட்டில் வச்சுக்கின்னு சைல்டு லேபர். இப்போல்லாம் சைல்டு லேபர் பண்ணக்கூடாது, லாஸ். அந்த காலத்தில் அதெல்லாம் ரூல்ஸ் கூட இல்லை இல்லையா. அப்படியெல்லாம் ரொம்ப மிஸ்யூஸ் ஆகிறதுனால அதை டோட்டல் என்ன பண்ணாங்க. இப்போ ஆஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப கடுமை இல்லையா, யாரும் இல்லை. வந்தால் 1 hour இல்லை 2 hours, அதுவும் நம்ம சொல்கிற வேலையை கூட அவர் ஃபுல்லாக பண்ணுறதும் இல்லை இல்லையா. அவருக்கு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவருக்கு ரைட் கொடுக்கணும் இல்லைங்களா. அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா வேறு இடத்துக்கு என்ன ஆகிடுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம அவர் பின்னால் என்ன பண்ணணும், போயிட்டு நல்ல டாக்டிக். ஆனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு விதத்தில் நல்லதுன்னு கூட சொல்லலாம். இப்போ யாரும் அந்த மாதிரி இல்லை. ஆனால் டைமுக்கு இவ்வளோ டைமு இல்லைங்களா, அந்த மாதிரி அடிமைத்தானே இருக்குது. கொஞ்சம் சம்பளம் கொடுத்துருவாங்க, என்ன பண்ணுவாங்க, நிறைய டார்கெட் கொடுத்துருவாரு,
என்ன பண்ணும், இவ்வளோ ஃபினிஷ் பண்ணும். அப்பா டென்ஷன் ஆகி டிப்ரெஸ் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஆகிடுவாங்க, எவ்வளோ பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே ஆகிடுது. என்ன பண்ண முடியாது, ஒர்க் ப்ரெஷரு. அந்த மாதிரி ஸ்லேவரி இப்போ கூட இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி அது போக போக வேலைகள் கம்மியாக இருக்கிறதுனால அந்த எவ்வளோ பாஸ்கள் தொந்தரவு கொடுக்குது இப்போ கூட நடக்குது. எனவே சகோதர சகோதரி, அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம பைபிளில் பார்க்கும்போது இஸ்ராயல் ஜனங்கள் இருந்தார் இல்லைங்களா? அவர் என்ன ஆகிட்டாருங்க, அடிமைகள் ஆகிட்டார். ஃபாரோகள் ஐகுப்தர்கள் அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அடிமைத்தனத்துக்கு. அது பார்க்கும்போது அவர் பார்த்து இன்னும் ரொம்ப வளர்கிறாங்கன்னு பார்த்து பயப்பட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமான வேலை கொடுக்க ஆரம்பித்தார். நிறைய பேரை மக்களே கொலை பண்ணுறது வரைக்கும் போயிட்டார் இல்லைங்களா? அப்போ தேவன் அவரை அங்கேருந்து என்ன பண்ணார், மோசையை விட்டு விடுதலை செய்து அவரை நியாயப்பிரமாணம் கொடுத்து வரும்போது, அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நல்ல தேசத்தை கொடுக்குறேன், உங்களை நல்லா ஆசீர்வதிப்பேன். அப்போ நீங்கள் ஸ்லேவரி யாரா வாங்கினாலும் யூதர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல்ஸ் இருந்தது. அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல் ஸ்லேவரி பற்றி அல்ல, அது ஒரு இன்ட்ரடக்ஷன் சொன்னேன். இது எப்படின்னா 3 course மீல்ஸ் வர மாதிரி, ஃபஸ்ட்டு சலாடெல்லாம் கொடுப்பாங்க, அப்புறம் மெயின் மீல்ஸ் வரும், அப்புறம் டெசர்ட் இருக்குமே, அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் சொன்னதில் என்னங்கோ, ஜஸ்ட்டு சலாட் மாதிரி. இப்போ மெயின் விஷயத்துக்கு வரப்போகிறோம். அது என்னன்னா, இஸ்ராயலுக்கு தேவன் சொல்கிற யூதர்கள் நீங்கள் யாரையும் லைஃப் லாங் மாதிரி என்ன பண்ணி இல்லை வச்சுக்க மாதிரி, அவனுக்கு எவ்வளோ ஏழை இருந்தாலும் அவனு நீங்கள் வாங்கினாலும் என்ன பண்ணனா 6 வருஷத்தான் உங்ககிட்ட ஒன்று வேலைக்காரன் இருக்க முடியும். 7வது வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது அவன் என்ன ஆகிடும், ஃப்ரீடம், எல்லாருக்கும் ஃப்ரீ. கடன் வாங்கினாலும் 7வது வருஷத்துக்கு என்னங்க கடன் ஃப்ரீ ஆகிடும். ஏன்னா யாரும் ஏழைகளாக பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் ஏழைகளாக இருந்தீங்க, ஜாதியே ஏழைகளாக இருந்தீங்க. இப்போ அது கண்டினியூ ஆகக்கூடாது. ஒரு வேளை கஷ்டம் ஆயிடுச்சு, ரொம்ப அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியலன்னா 6 வருஷம் என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் இருக்கலாம். 7வது வருஷம் அவனை இஸ் ஃப்ரீ டு கோ. இன்ஃபேக்ட் அவன் போகும்போது நீ சந்தோஷமாக என்ன பண்ண, அவனை அனுப்பணும், அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணும், அனுப்பணுன்றது கூட சொல்லிக்கிறாரு. எப்படின்னா அவன் உங்களுக்கு வேலைக்காரன் மாதிரி, ஆனால் டபுள் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி வேலை பண்ணி இருக்கிற 6 வருஷம். அவ்வளோதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். பர்மனெண்ட் என்ன பண்ண மாதிரி இல்லை, வச்சுக்கிற மாதிரி இல்லைன்ட்டு. ஆனால் ஒரு எக்ஸப்ஷன் இருந்தது அந்த ரூலுக்கு. என்னன்னா, இப்போ ஒருத்தர் யாரோ வந்துட்டா, ஒருத்தர் எஜமான் என்ன பண்ணாருக்கோ அவனே வாங்கினார், 6 வருஷம் ஆயிடுச்சு. அங்கே ஒரு ரூல் என்னன்னா, 6 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவன் வரும்போது ஒய்ஃபோட பசங்களோட வந்திருந்தா ஒய்ஃபை கூட்டின்னு போயிடலாம். ஆனால் எஜமான் என்னன்னா, அவனுக்கு இங்கே இவன் ஒய்ஃப் கொடுத்திருந்தா, இவனுடைய வேறு அடிமைகள் இருப்பார், யூதரல்ல யாருங்க அந்நியர், அவருக்கு அந்த ரூல்ஸ் இல்லை, அவரே பர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம். அந்த ஸ்திரீயை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாருன்னா இவன் 7வது வருஷம் விட்டு போகும்போது அவரை கூட்டின்னு போக முடியாது. ஏன்னா அது யாருடைய சொத்து, எஜமான். அவனுக்கு அவன் பிறந்த மக்கள் கூட விட்டுட்டு என்ன பண்ணும், போகணும். அப்போ தேவன் அவருக்கு ஒரு வே காட்டினார். அநேகருக்கு போக இஷ்டம் இல்லை, ஏன்னா எஜமான் நல்ல எஜமான்னு நினச்சிக்கோங்க. எனக்கு அவர் விட்டுட்டு போனால் திரும்பி வேறு எஜமான்கிட்ட போகணும். அந்த 6 வருஷத்தில் அவர் ரிகவர் ஆகிட்டு நல்ல நார்மல் ஆகிட்டு பரவாயில்ல, இல்லைன்னா என்ன பண்ணோம், கஷ்டப்படணும். அதனால் நல்ல எஜமானாக இருந்தால், எஜமானை விட்டு போகிற மனசு இல்லைன்னா, எஜமான் மட்டும் இல்லை, அவர் எஜமான் கொடுத்துருக்கிற மனைவி மக்களை விட்டு போகிற மனசு இல்லைன்னா, அப்போ ஒரு சிஸ்டம் வச்சுருந்தார். அது என்னன்னா, வாசிங்க யாத்திராகமம் 21 1 6. எக்ஸோடஸ் சாப்டர் 21 1-6. மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன. எபிரேயர் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஒன்று கொடாமல்னா உங்களுக்கு எதுவும் பேமெண்ட் கொடுக்கணுன்றது இல்லை, ஃப்ரீயாக போயிடலாம். அப்புறம் ஒன்றிக்காரனாய் வந்திருந்தான், ஆனால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தான், ஆனால் அவன் பெண் ஜாதி அவனோட கூட போக கடவள். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளையையாவது பெண் பிள்ளையையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். பார்த்தீங்களா, அண்டர்ஸ்டாண்ட் நான் சொன்னது அப்படி. அப்புறம் அந்த வேலைக்காரன், என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வான். ஆனால் அப்போ பாருங்களா, அப்போ ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. எனக்கு எஜமானையும் நான் நேசிக்கிறேன்,
நேசிக்கிறேன், என் மனைவி மக்களையோ நேசிக்கிறேன். அதனால் அவரை விட்டுட்டு போக மனதில்லைன்னு யோசித்தா அப்போ என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளினிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். அப்போ என்ன பண்ணோம்? அவனே வில்லிங்கா நான் போக மாட்டேன், இங்கே உங்கள் வீட்டில் உனக்கே அடிமையாக லைஃப் லாங் இருக்க போகிறேன் அன்னு அவன் யோசனை பண்ணால் எஜமான் அவன் காதை பிடிச்சின்னு போய் அங்கே என்ன பண்ணும்? கம்பியில் காதை என்ன பண்ணும்? அந்த டோருக்கு கதவு நிலையின் அருகே நிலை போஸ்ட் இருக்குமே, அதுக்கு என்ன பண்ணும்? குத்தணும். அப்போ என்ன ஆயிடுது? நெக்ஸ்ட்டு பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். பின்பு அது அவன் என்றைக்கும் அந்த எஜமான் கிட்ட சேவித்து கொண்டு. இங்கிலீஷில் என்ன வருதுமா? And he shall serve him forever. And he shall serve him forever. ஆனால் சாகிற வரைக்கும் அவர் வீட்டில் இருந்துக்கின்னு அவனுக்கு ஊழியம் பண்ணி. இது அவனுடைய ஃப்ரீ வில், அவனுடைய சாய்ஸ். அப்போ அதுக்கு என்ன பண்ணி இந்த ப்ரோசஸ் சொல்கிறாரு. சரி ஓகே, அவன் சொல்லிட்டா ஓகேன்ற மாதிரி இல்லை. அதுக்கு என்ன இருக்குதுங்க? ஒரு பர்டிகுலர் ஒரு மெத்தட் கொடுத்தாங்க. அப்போ தான் என்ன பண்ணும்? இங்கே போய் ஹோல் பண்ணும். அப்போ அந்த ஹோல் பண்ணாருன்னா அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? அது இருக்குது, அதுக்கு யூஸ்வலி ஹோல் பண்ணி ரிங்கு கூட போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், என்னென்ன ஒரு ரிங் மாதிரி. அப்போ என்னங்கோ? இவர் அவர் வீட்டுக்கு பெர்மனெண்ட்டு அடிமை. வேற ஒரு தெரிஞ்சுக்குவார், இது இவரே ஓன் வில்ல பண்ணியிருக்கிறதுன்ட்டு. அதனால தான் நியாயாதிபதிக்கிட்டே என்ன பண்ணும்? கூட்டின்னு போகணும். இது இவர் 2 பேர் இல்லை. அப்புறம் அவர் தூங்கி நிற்கும்போது எதுமா வந்து குத்துட்டு இவனு ஒத்துக்கலான்னு சொல்கிற மாதிரி இல்லை இல்லைங்களா? நியாயாதிபதி விட்னஸ் என்னங்க, சாட்சிகள் முன்னாலே இவர் ஒத்துக்கினா அப்போ அவனு அங்கேயே கண்டினியூ ஆகலாம். ஏன்னா இவரை பார்த்துக்கிறதுக்கு எஜமானுக்கும் நிறைய செலவாகுது இல்லையா? நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், நிறைய அவருக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரு, அவருக்காக அவர் மக்களுக்காக அவர் நிறைய சாப்பாடு வஸ்திரம் எல்லாம் கொடுத்துருப்பார், ஷெல்டரெல்லாம் கொடுத்துருப்பார். அவருக்கும் என்ன ஆகக்கூடாது? நஷ்டம் ஆகக்கூடாது. இவனுக்கும் என்னங்க, இவனுடைய ஓன் வில் இவனுக்கும் கன்வீனியன்ட்டாக இது மியூச்சுவல் வின் சுச்சுவேஷன் மாதிரி. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே வச்சுருந்தார். புரிஞ்சிங்களா சகோதர சகோதரி? அதே மாதிரி உபாகமத்தில் வருது பாருங்கள். உபாகமம் 15:12 வாசிங்க. உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடுவாயாக. அது எபிரியருக்கு மட்டும், யூதர்களுக்கு வேற, அந்நியருக்கு இல்லை. ஆனால் அவருக்கு சில ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் தேவன் கொடுத்திருந்தாரு. அப்புறம் அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாயாக. என்னங்க, அவனே தாராளமாக கொடுத்து அவனுக்கு அனுப்பணும். ஒரே கையில் என்ன பண்ணக்கூடாது? அனுப்பா. இது பேஸ் பண்ணி தான் இது இப்போல்லாம் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது போனஸ்ன்றது என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. என்னங்க, கிராட்டிவிட்டி கொடுப்பாங்க. அப்புறம் பென்ஷன் இதெல்லாம் ஸ்கீம் வந்தது. அப்புறம் நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். பார்த்தீங்களா, இது 6 வருஷத்துக்கு என்னங்க, 70 வருஷம் 68 இயர்ஸ் 60 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் அல்ல, 6 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறது. அப்புறம் ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானே ஆகில். இல்லைங்களா, உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசித்து யூ அண்ட் யுவர் ஹவுஸ்ன்றாங்க. அவனுக்கு அந்த குடும்பத்தை விட்டு போகிற மனசு இல்லாத இருந்தா அப்ப என்ன பண்ணும்? நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோடு சேர்த்து குத்துவாயாக. கம்பி எடுத்து கொடுத்து, கம்பி என்னங்க கன்னடದಲ್ಲಿ ದಬ್ಲಾನ್வாங்க. ದಬ್ಲಾன்னு தெரியுமா? இந்த கோணி பைக்கெல்லாம் தமிழ் என்ன? கோடி ஊசி. கோடி ஊசி, அதுதான் தப்லா. ஆல்லான்வாங்க இங்கிலீஷில். அது இவ்வளோ பெருசு இருக்கும். அதை எடுத்துன்னு போய் என்ன பண்ணும்? குத்தணும். அப்புறம் பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையாய் இருக்க கடவன். உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கடவாய். இது மேல் அண்ட் ஃபீமேல் யூதர்கள் அப்படி செய்யலாம். அப்புறம் அவனை விடுதலையாக்கி அனுப்பி விடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம். இரட்டிப்பான கூலிக்கு ஈடாக 6 வருஷம் உன்னிடத்தில் சேவித்தானே. என்னங்க,
துக்கமாக நீ என்ன பண்ணாதே, நினைக்காது. ஏன்னா ரெட்டிப்பான கூலி கொடுத்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் உனக்கு 6 வருஷத்தில் எவ்வளோ வேலை வாங்கியிருப்பாரு. ஏன்னா கூலி கொடுத்தா அவ்வளோதான் பண்ணுவாங்க. கூலி எவ்வளோ, அவ்வளோ பேசணும், அவ்வளோ ஜாஸ்தி சொல்ல முடியாது. ஆனால் இவருக்கு என்ன வேலை கூட வாங்கல அவர்கிட்ட. அப்படி வேலை பண்ணதுனால நீ துக்கத்தோட இல்லை, சந்தோஷத்தோட அவருக்கு தாராளமாக கொடுத்து அனுப்பு. இப்படி உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பார்ப்போம் உன்னை தேவன் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதம். ஸோ இதை பார்க்கும்போது அந்த சிஸ்டம்னு இதில் நமக்கு என்ன பாடம் இருக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஓகே, அவர் அடிமையாக இருந்தார் 6 வருஷம். அப்புறம் அவருக்கு போயிடலாம், அடிமைத்தனம் நின்று ஃப்ரீ ஆகிட்டார். ஆனால் அப்புறம் இவரே வில்லிங்க அவருக்கு என்ன பண்ணுறாருக்கும், அடிமையாக கண்டினியூ அவரேன்னு ஒப்பு கொடுக்குறாரு. இதில் நமக்கு என்ன பாட்டு, நம்ம என்ன பாடம் இருக்குதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் சகோதர சகோதரி, இல்லையா? ஸோ இது கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம எப்போ அடிமை இருந்தோமா? யாரும் அடிமை இருந்தீங்களா? எல்லாம் அடிமைகள் தான் நம்ம. ஏன்னா அடிமைக்கே பிறந்தவர் நம்ம, பாண்ட் ஸ்லேவ்ஸ். எப்போ ஆதாமு பாவம் செய்தானா அவன் பாவத்துக்கு என்ன ஆயிட்டா, அடிமை ஆயிட்டா. அவன் மேலே யார் வந்தாருங்கோ, எஜமானா? சைத்தான் அவனுக்கு எஜமான் ஆயிட்டா. இதை இயேசு சொல்லிட்டார்ல, யோவானு 8:34, ஜான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு என்ன ஆயிட்டான், அடிமைன்னா பாவம் செய்யாத இருக்க முடியாது. பாவம் செய்யறதுனால அந்த சம்பளத்தை என்ன பண்ணும், ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் லாஸ்ட்ல வரும், அதுக்கு முன்னே நோவு, துக்கம், கஷ்டம். பாவிக்கு இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டம். பாவம் செய்யறதுனால எவ்வளோ ஃபேஸ் பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. எவ்ரி மூமெண்ட் ஆஸ் வி டாக் ஹியர் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் ஆகி நிற்குது, எவ்வளோ கொலைகள் ஆகி நிற்குது, எவ்வளோ அநியாயம் நிற்குது, இல்லையா? எவ்வளோ மிஸ்யூஸ் ஆகி நிற்குது உலகத்தில். க்ரைம் எல்லாம் எதுக்காக? பாவி ஒரு பாவம் செய்தால் என்ன ஆவாங்க, தேவன் தூரம் ஆகிடுவா, என்ன ஆகிடுவாங்க, பாவத்தின் பின்விளைவுகள் என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ஆதாம் பாவத்தில் விழுந்ததுனாலே நம்ம எல்லாரும் பாவி ஆகி சைத்தான் நம்ம மேலே என்ன பண்ணுறான், பலத்தோட பாவம் செய்ய வைக்கிறான். அப்புறம் அவனு என்ன பண்ணுறான், அவனுக்கு அடிமையா, இல்லையா? அவன் என்ன டைரெக்டாக இல்லை, இன்டைரக்டாக அவனுக்கு கொடுக்குற பாவ இச்சைகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அடிமைகளாகி அந்த பாவத்தின் காரியங்களை செய்து கண்டு அப்புறம் அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன பண்ணோம், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய மனசில், நம்முடைய குடும்பத்தில் எல்லாம். ஒரு சாபமான வாழ்க்கைங்கோ, ஒரு அடிமையுடைய வாழ்க்கை என்னென்னங்கோ, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படி தான் உலகமே இப்போ கூட இருக்குது, நம்ம கூட அப்படித்தான் இருந்தோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு அடிமையை யாரானா நிறைய காசு கொடுத்து அந்த எஜமான்லேருந்து என்ன பண்ணலாம், வாங்கிடலாம். அப்போ அவன் என்ன ஆகிட்றான், ஃப்ரீ ஆகிடலாம். யூஸ்வலி ஃப்ரீ ஆக மாட்டாங்க. இவன் வீட்டில் போய் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி. இப்போ அனிமல்ஸு ஆடு மாடு வைக்கிறாங்க, அப்படி மார்க்கெட்டில் யாரை நிற்க வச்சுருவாங்க, மனுஷர்களை நிற்க வச்சுட்டு சேல் பண்ணுவாங்க. அவருக்கு வேண்டாம் இப்போ இந்த வேலை. நிறைய பேர் வீட்டிலே பிறந்தவரெல்லாம் இருக்கிறாரு, அவனுக்கு பணம் வேணும் இவருக்கு. அப்போது யாரான வேணுமானு வாங்கின்னு போ. திஸ் இஸ் ஃபேக்ட், ஐம் டெல்லிங் யூ. அப்போது என்ன பண்ணல, யாரான போய் பார்த்துட்டு அந்த மாதிரி எக்ஸாம்பிள் பைபிளில் இருக்குது இல்லையா? யோசப் என்ன பண்ணாருங்க, பிரதர்ஸு காசுக்காக. அப்படி அவன் அவ்வளோதான், ஒருத்தர் வீட்டிலேருந்து இன்னொருத்தர் வீட்டில். இந்த ஒரு இது நடக்கும்போது ஒரு கதை இருக்குது, அப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கையில் நடந்தது. ரியலாக என்ன தெரியாது, ஆனால் ரொம்ப பாப்புலர் ஆகுது. அப்ரஹாம் லிங்கன் அப்படி ஒரு இதுக்கு போனாரா, மார்க்கெட்டுக்கு. பார்க்கும்போது ஒரு ஸ்திரீயை நிற்க வச்சுருக்குறாங்களா, அந்த மூஞ்சியில் பார்த்து அவ்வளோ துக்கம், வெஸ்னம், லைஃப்பில் எல்லாமே எழுந்து கொண்ட மாதிரி இருக்குது அது. ஏன்னா ஷி ஹஸ் பின் அப்யூஸ்ட், நல்லா அடித்து கிடிச்சு நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாரு, மோஸ்ட் மிஸ்யூஸ் ஆகிக்கிறது. இப்போ அது நிற்குதா இப்படி சேல்க்கு. அப்போ இவரை போய் அவரை வாங்குறாரா, அப்போது அதுக்கு இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா முன்னே அந்த எஜமா என்ன தொந்தரவு, இப்போ இவர் என்ன பண்ண போகிறாரு. அப்போ இப்போ நான் என்ன பண்ணும் அண்ணா, இல்லை நீ ஒன்றும் பண்ண, நான் ஃப்ரீ என்ன ஆகிடு. அது ஷாக் ஆகுது. ஃப்ரீயா? எஸ், ஃப்ரீ டு டூ வாட், ஃப்ரீ டு டூ வாட் எவர் யூ வாண்ட், ஃப்ரீ டு ஸ்பீக் வாட் எவர் யூ வாண்ட் டு ஸ்பீக், ஃப்ரீ டு கோ எனிவேர். அதுக்கு அவ்வளோ என்ன ஆயிடுச்சு, இது இவ்வளோ நல்ல மனுஷன் எனக்கு காசு கொடுத்து வாங்கினார், இப்போது அவ்வளோ செலவு பண்ணிக்கிறார். ஆனால் இப்போ எனக்கு என்ன பண்ணி நிற்கிறாரு, ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டு இருக்கிறாரு.
அது எக்ஸ்பெக்டே பண்ணல. நீ என்ன வேலை பண்ண வேண்டாம், நீ என்ன வேணுமானா ஹாப்பியாக இருன்ட்டு அவர் விட்டுட்டாரா. ஸோ அந்த மாதிரி சகோதர சகோதரி, நம்ம அடிமைகளாக பாவம் செய்து நீ பாவத்தினால வர கஷ்டம், தேவனுடைய கோபம் வேற நம்ம மேலே. மனுஷர்கிட்ட என்னங்கோ இப்போ பாவம் பண்ணால் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவோம், நம்மளை இது பண்ணுவோம் இல்லையா. எந்த மாதிரி பண்ணாலும் அந்த இதில் சிக்கல் இருந்த நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, மீட் கொண்டார் இல்லையா. அதான் நெக்ஸ்ட்டு சொல்கிறார், அதே யோவான் 36 பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமைன்னு சொல்லிட்டு 34 36 என்ன சொல்கிறார், 36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பார்த்தீங்களா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினா மெய்யாகவே நீங்கள். அவர் கேட்டார், நம்ம என்ன அடிமை இல்லை, நம்ம யாரும் அடிமை மக்கள் இல்லைன்னா அப்போ அதை பாவத்துக்கு நீங்கள் அடிமை ஆக்கிறீரு. இப்போ குமாரன் வந்து பாவத்திலேருந்து உங்களை என்ன பண்ணுவார், பாவம்னா சந்தோஷம் மட்டும் இல்லை, அதோடைய என்னங்கோ சம்பளம் வருது இல்லையா, கஷ்டம் எவ்வளோ கஷ்டங்க. அதுலேருந்து என்ன பண்ணார், அந்த சாபத்துலேருந்து என்ன பண்ணுறாருங்க, இயேசு நம்மளை விடுவித்திருக்கிறார். எபேசியர் 1:7 நமக்கு அவர்களை மீட்பு இருக்குது என்றதாக, பாவம் மன்னிப்பு இருக்குது என்று சொல்லப்பட்டது. எஃபேசியன்ஸ் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு அன்னாரு, பாவ மன்னிப்பான மீட்பு, ரிடெம்ஷன் என்னங்க, எப்படி ரிடீம் பண்ணுறது, காசு கொடுத்து ஏதான பொருள் கொடுத்து என்ன பண்ணும், சும்மா விட்டு வரா, அவருடைய சொத்து. இப்போ சாட்டாங்க, இவர் பாவம் பண்ணிக்கிறாரு, அவர் மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது, அவர் மேலே நான் என்னன்னா பண்ணலாம், அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான். நம்ம கூட தெரியாமல் என்னங்கோ அடிமைகளாக இருக்கிறோம். அங்கேருந்து என்ன பண்ணோம், விடுதலைன்னா மீட்பு என்ன பண்ணோம், கொடுக்கணும் இல்லைங்களா, அது நியாயமானது. அப்போ என்ன மீட்பு கொடுத்தாரு, 1 பேதுரு 1:18-19, 1 பீட்டர் சாப்டர் 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பார்த்தீங்களா எப்படி மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் போது, நீங்கள் முன்னே லைஃப் எப்படி இருந்துச்சு, ஸ்லேவரியிலே நீங்கள் அடிமைகளாக இருக்கும்போது என்ன வாசிங்க திரும்பி, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் இருந்து. எனக்கு வீணான நடத்தை பாரம்பரியமாக நீங்கள் செய்து கொண்டு வந்தால் முன்னோர்களுடைய ட்ரெடிஷன்னு அல்ல. எங்கள் அப்பா பாவி, அவர் அப்பா பாவி, எல்லா மாதிரி பாவிகள்ல நம்ம பிறந்து, நம்ம என்னங்கோ பிறக்கும் போதே பார்ன் ஸ்லேவ்ஸாக பிறந்திருக்கிறோம் இல்லையா. நம்ம கூட பாவம் பண்ணுறோம், அதுலேருந்து விடுதலை இல்லை. அப்போ அதனுடைய சம்பளம் என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டில் வாங்குகிறோம். லைஃப் எல்லாம் என்னங்கோ பாவத்துக்கு அடிமை. அதுலேருந்து என்ன பண்ணாரு, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ரத்தத்தினால் என்ன பண்ணிக்கிறீங்க, மீட்கப்பட்டிருக்கிறோம். ரத்த சிந்தனை ஆகணும். அப்படி நம்ம இல்லைங்களா. ஏன் பாவம் செய்தது மனுஷன், அவனு சாகணும். இப்போ அவனை விடுவிக்கணும்னா இன்னொரு மனுஷன் என்ன ஆகணும், சாகணும். அப்படி இயேசு என்னன்னார், நமக்காக சிலுவை மேலே பலியானார். அவர் பரிசுத்தமான ஜீவத்தை பலி கொடுத்ததுனால இப்போ பாவிகளுக்கு என்ன இல்லை, ஃப்ரீ. எதில் ஃப்ரீ, அத்த பாவம் மன்னிப்பு நமக்கு. இப்போ நம்ம செய்த பாவங்கள், பாவம்னா கடமைன்னு கூட சொல்லலாம். என்னால் ஜெப சொல்லுமேனு, நான் என் கடனாலேயே மன்னிக்கிறது, என் பாவங்களே, பாவத்தை கடனன்னு கூட சொல்லலாம். நம்ம தீர்க்க முடியாது தேவனுக்கு, அவ்வளோ பாவம் பண்ணிக்கிறோம், எங்கே கொடுக்க முடியும். அப்போது இவர் என்ன வந்தாருங்க, இயேசு வந்து எங்க சுத்தமான மாசற்ற ரத்தம், அவரில் ஒரு பாவமும் இல்லை, அவரில் நித்திய ஜீவம் இருக்குது, அவர் நித்தியமாக வாழலாம். ஆனால் அதை என்ன பண்ணிட்டார், நமக்காக விட்டுட்டார். அப்போ நமக்கு போன வாழ்க்கை திரும்பி வாபஸ் வந்தார் இல்லைங்களா. பாவத்துலேருந்து சாபத்துலேருந்து என்னங்க ஃப்ரீ ஆகிட்டோம். சைத்தான் நம்ம மேலே என்ன இல்லை, இப்போ அதிகாரம் இல்லை என்றத நம்ம இங்கே எவ்வளோ தெளிவாக பார்க்குறோம். இது நமக்கு ஒருத்தருக்காக பண்ணல, இயேசு உலகத்துக்காக என்ன பண்ணிட்டாருங்க, மீட்கும் பொருளாக கொடுத்தாரு. அதில் 1 தீமோத்தேயு 2:6, 1 தீமோத்தேயு 2:6 எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எனக்கு எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை
ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய எல்லாரும் மீட்கும். தேவன் அவருக்கு அதுக்காக அனுப்புனாரு. எல்லாருக்காக என்ன பண்ணு, தம்மை தாமே ஒப்பு கொடு உன் லைஃபை. அதனால் அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன சொன்னார், ஹீப்ரூவில் பார்க்குறோம், என்னங்க உம்முடைய சித்தத்தை செய்க வருகிறேன், பலிகளையும் என்னங்க காணிக்கையிலும் உனக்கு விருப்பம் இல்லை. ஆடுகளும் வெள்ளாட்டு கடை பாவத்தை என்ன பண்ண முடியாது, அது ஒரு நிழலாகத்தான் வச்சுருந்தார் இல்லையா. ரத்த சிந்தனைன்றது இல்லாமல், ஏன்னா நம்ம தப்பு பண்ணவருக்கு அங்கே என்ன ஆகணும், கொல்லப்படணும். ஏதோ மிருகம் நமக்கு பதிலாக அந்த மிருகம் என்ன ஆகுது, கொல்லப்படுது. அப்போ நமக்கு பாவம் பண்ணு. அதனால ரத்தம்னா லைஃப் இல்லையா, லைஃப் கொடுக்கணும். அதனால நானே என்ன பண்ணேன், உன் சித்தத்தை செய்ய அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் என்ன பண்ணுறேன், சிலுவை மரணத்துக்கு அது செய்ததுனால அவருக்குள்ளே ஆதாம்லேருந்து வந்தால் இந்த பாவத்தின் சம்பளம் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணம் இல்லை, இன்னும் ஒரு மனுஷனால என்ன வந்துடுச்சுங்க, நீதி, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவா. ஹோல் ஹியூமன் ரேஸுக்கு இவர் கொடுத்துட்டாரு. அதான் அவ்வளோ முக்கியம். மோஸ்ட் சென்ட்ரல் டீச்சிங் ஆஃப் த பைபிள் இஸ் த கிராஸ் இல்லையா. கிராஸ் சிலுவையுடைய இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா அதனால தான் என்ன ஆகுதுங்க, எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறாங்க தேவனை இல்லைங்க. எல்லாம் ரிவர்ஸ் ஆகிடுது. வந்த பாவம் சாபம் எல்லாம் என்ன ஆயிடுதுங்க, ஆசீர்வாதமாக மாற்றப்படுது. அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இயேசு ரத்தத்தை சிந்தி உலகத்தை ஆனால் உலகம் இப்போ அவரை இன்னும் நம்பலை. அதனால எங்கே இருக்கிறாரு, அடிமைத்தனத்தில் இருக்கிறார். அது 2ஆம் வருகையில் உலகத்தை என்ன பண்ண போகிறாருங்க, உயிர்த்தெழுதலை கொடுத்து எல்லாரும் மீட்கொள்கிறாரு. ஆனால் இப்போவே நமக்கு அந்த அறிவை கொடுத்ததுனால இப்போவே நம்ம அவரை விசுவாசித்து அவருக்கு காது கொடுக்குறாருந்தா, எனக்கோ காது என்ன பண்ணோம் கொடுக்குறாருந்தா, அவர் என்ன பண்ணுவாருங்க, வாசலில் போட்டு நமக்கு இது பண்ணுவார். இது என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னா, முன்னே அடிமை இருந்தோம், இப்போ நம்மளை விடுதலை பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ சாபம் இல்லை, நம்ம தேவனுடைய சத்துருக்கள் இல்லை, நம்ம தேவனுடைய மக்கள் ஆக்கிட்டாரு, ஃப்ரீ இப்போ நம்ம. ஆனால் ஃப்ரீனா திரும்பி பாவம் பண்ணால் திரும்பி அதுக்கு அடிமை ஆகிடுறோம். பாவம் பண்ணுறதுக்கு அல்ல, இப்போ ஃப்ரீ ஆகிட்டோம், தேவனுடைய மக்கள் ஆகிட்டோம். இவ்வளோ ஆசீர்வாதம் இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம இயேசுவே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னால் இந்த வாழ்க்கை எனக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் காலம் அப்படி இருந்ததில்ல. அப்போ யூ ஆர் ஆல் ஆன் யுவர் ஓன், நீ என்னன்னா பண்ணிக்கலாம், ஆனால் அதெல்லாம் நீ தான் ஃபேஸ் பண்ணணும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, தேவன் அப்பா இருக்கிற, எவ்வளோ நல்ல அப்பா நமக்கு அப்பா ஆகிட்டாரு. நம்ம ஜெபிக்கும் போது கேட்குறாரு இல்லையா, எவ்வளோ சந்தோஷம் இல்லை. ஜெபிக்கும் போது நம்முடைய பெயரை கேட்குறாரு, நம்மளை காப்பாற்றுறாரு. எவ்வளோ ஆபத்துலேருந்து நம்ம இன்னைக்கு இங்கே ஊரோட இங்கே உக்காந்துக்கிறோன்னா அது யாருடைய கிருபை, அவருடைய கிருபை, அன்பு. இல்லைன்னா நம்முடைய பாவத்தினாலே நம்ம எப்போவோ என்னாயிட்ருப்போம், மறுத்து போயிட்டுருப்போம். நம்முடைய சூழ்நிலை எப்போ நினைக்கிறேன், விநாயகரை எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன், நல்ல மனைவி கொடுத்துக்கிறாரு, மக்கள் கொடுத்துக்கிறாரு, எல்லாமே நமக்கு என்னங்கோ வசதி எனக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் இப்படி இந்த ஸ்டேட்டில் இருக்கிறேன்னா அது ஏன் அப்பாவுடைய கிருபை. நான் பாவத்தை விட்டு என்ன பண்ணேன், அவருடைய கொஞ்சம் கேட்டுன்னு வந்தால என் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுங்க, அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. இல்லைன்னா என்ன இருக்கும், நான் ஒருவேளை சத்தத்துக்கு கேட்கலன்னு நினச்சிக்கோங்க, பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் ஆகலை, என்னுடைய பாவமே நான் என்ன பண்ணிட்டுருக்கோம் இல்லைங்க. எனக்கு நல்ல மனைவியும் கிடைச்சிருக்க மாட்டேன், எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைச்சி, இதுக்குள்ளே நான் எப்போவோ சத்துட்ருப்பேன். எனக்கு இந்த ஹேபிட்ஸு, எனக்கு இந்த பலவீனம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எப்படி இருந்தாங்கன்னா எப்போ வேணாட்டிருப்பேன். ஏன்னா எங்கள் பரம்பரையாக என்னங்க எல்லோரும், எங்கள் அப்பா வந்து என்னங்க நான் ஸ்மோக் பண்ணாது இருப்பேனா, அதை பிளட்டில் வந்துடுதுங்க. கொஞ்சம் வயசுக்கு வந்தால் என்ன பண்ணோம், ஸ்மோக் பண்ணணும், குடிக்கணும். தாத்தா காலத்துலேருந்து நம்ம அந்த வந்திருக்கிறதெல்லாம் நமக்குள்ளே வரும். அதுவும் நம்ம இப்போ அதிகமாக பண்ணுறதுனால என்ன ஆகிடுறோம், எந்த வேலையும் பண்ண மாட்டோம், எதுவும் இல்லை, ஃப்ரீயாக என்ன பண்ணுறது, பாவம் பண்ணுறது, இஷ்டம் போந்ததெல்லாம் பண்ணுறது. அதுக்குள்ளே வியாதிகள் வரும், எய்ட்ஸ் வரலாம், கேன்சர் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், எதேதோ வரலாம், இல்லை ஆக்சிடென்ட்லெஸ் ஆகலாம், இல்லை இன்னொருத்தர் நம்மளை கொலை பண்ணலாம். எப்படியோ போயிட்டுருப்பேன் நான், எப்போவோ போயிட்டேன். இப்போ நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு குடும்பமாக இருக்கிறீங்க. இதெல்லாம் யாருடைய கிருபை, தேவனுடைய கிருபை இல்லையா. இல்லைன்னா நம்மளே தேவனுடைய பேச்சு கேட்கலன்னா நம்ம மக்கள் நம்ம பேச்சு கேட்பாரா, ஃபேமிலியில் சமாதானம் இருக்காது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன இருக்காதுங்க. உண்மைக்கு இப்போ தேவனுக்கு பயப்படுறதுனால, நம்ம தேவனுக்கு பயப்படுறதுனால அவர் நமக்கு என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. இல்லை நம்ம அவருக்கு உண்மையாக நம்ம இருக்கிறோம். அந்த தேவனுடைய பயம் ஒன்று இல்லைன்னா யாருக்கும் யாரும் என்னங்கோ
எவ்வளோ சீட்டிங்கு நடக்கிறாங்கோ. நடுவில் என்ன ஆயிடுதுங்க, வேறு 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 தொடர்புகள் வச்சுவாங்கோ, ஓடிடுவாங்க விட்டுட்டு. என்னெல்லாம் நடக்குது உலகத்தில், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதில் எல்லாம் நம்மளை விடுதலை பண்ணி எவ்வளோ ஆல்ரெடி என்ன பண்ணிக்கிறாரு. இது இந்த ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்களான்னா நம்மளை ஃப்ரீ பண்ணார். அப்புறம் என்ன பண்ணார், நம்மளே அவருக்கு வாலண்டரியாக என்ன பண்ணோம், நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அதான் இது 1 கொரிந்தியர் 7:22 அருமையாக சொல்லப்படுகிறது. வாசிங்க. 1 Corinthians chapter 7:22. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுவாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுவாதீனன் கிறிஸ்துவுடைய அடிமையாய் இருக்கிறான். இங்க பாருங்க, இது என்னதுக்கோ சுவாதீனம் இருந்தது. அடிமையானவன் கர்த்தருடைய சுவாதீனனாய் இருக்கிறான். அடிமையா ஆல்ரெடி அடிமையா இப்போ கிறிஸ்தவன் ஆயிட்டானா. ஆனால் அவனு கிறிஸ்துக்குள்ளே என்ன ஆயிட்டான், இப்போ ஃப்ரீ ஆயிட்டான். இப்போ அவனு ஃப்ரீயா இருக்கிறா. அப்புறம் அப்படியே அழைக்கப்பட்ட சுவாதீனன் கிறிஸ்துவுடைய அடிமையாய் இப்போ சுவாதீனம் ஆயிட்டு இப்போ என்ன ஆயிட்டான், கிறிஸ்துடைய அடிமை ஆயிட்டானா. இந்த மாதிரி தான், இந்த மாதிரி இந்த 21 பார்த்தோமே. இப்போ நமக்கு இவ்வளோ வருஷம் நம்ம வாழ்ந்தோம், தேவனுடைய அன்பை பார்த்தோம், நம்முடைய எஜமானம் என்ன பண்ணார், நம்மளை மீட் கொண்டார், இதெல்லாம் புரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் காலம் நம்ம வேலை பண்ணோம், ஒரு 6 வருஷம் நினைக்கலாம். இப்போது அதுக்கு வேறு மீனிங் இருக்குது. 6000 வருஷம் 7000 வருஷத்தில் எல்லாருக்கும் ஃப்ரீடம் அப்படி கூட எடுக்கலாம் உலகத்துக்கு அது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில வருஷங்கள் நம்ம கர்த்தரை பார்த்தோம், நம்முடைய பிதாவை பார்த்தோம், நம்முடைய என்னங்க தேவன் பார்த்தோம், அவருடைய அன்பை பார்த்தோம், அவர் வீட்டில் நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய அன்பை பார்த்து இப்போ நமக்கு ஃப்ரீயாக விட்டாலும் நம்ம எங்கே போகிறதில்ல, எங்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. திரும்பி அடிமைத்தனத்துக்கு அஃப்கோர்ஸ் நம்ம போக முடியாது, ஏன்னா போனால் அதே பாவத்தில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எஜமான் வீட்டில் என்ன பண்ணிடலாம் இருந்துடலாம். ஏன்னா அவர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. நம்ம பாடினோமே என்னது ಕನ್ನಡ ಹಾಡು, ನಿನ್ನಂಥ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. எவ்வளோ அன்பு கொண்டிருக்கிறார். அப்பா அம்மா பார்க்கலும், சொந்த சகோதர சகோதரி நண்பரை பார்க்கலும் ரொம்ப என்ன பண்ணிட்டாரு பிதா தேவனும் கர்த்தராகிய இயேசு நம்மளே அன்பு கூறினார். அவருடைய அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம என்ன தீர்மானம் பண்ணுறோம், நம்ம காதை அவருக்கு என்ன பண்ணிடலாம் கொடுத்தோம். ஆனால் இது பேப்டிசம் இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஏதோ பலவந்தமாக கூட வரல, அப்பா அம்மா சர்ச்சுக்கு வருவாங்க, வேற ஒரு சொல்லுவாங்க, அதனாலே வருவாங்க. ஆனால் கொஞ்சம் காலம் வந்து அவருடைய அன்பை நல்ல ருசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிடும், நான் வாலண்டரி என்ன பண்ணிடணும், அங்கே பர்மனெண்ட்டாக பிதா வீட்லேயே இருந்துடணும் டிசைட் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்படி பண்ணவர் அங்கே என்ன பண்ணுவார், யார்கிட்ட கூட்டின்னு போவார், ஜட்ஜ்கிட்ட இல்லைங்களா, நியாயாதிபதி. அங்கே டோர் அண்ணும்போது நியாயாதிபதி என்னும்போது சிலர் என்ன அது வந்து ஆலயத்தில் ஆசாரிக்கிட்ட கூட்டின்னு போனால் ஆசாரி அந்த இதுக்கு என்ன பண்ணுவாங்களா, அந்த டெபர்னக்கல் என்ன சொல்லுவோம், ஆசாரி கூடார வாசலுக்கு என்ன பண்ணுவான்ட்டு அங்கே கூட இருக்கலாம், வீட்டில் கூட இருக்கலாம். டோர் என்ன என்னங்கோ இப்போ வெளியே போயிடலாம், இல்லை உள்ளே இருக்கலாம். அப்படி வெளியே போகாதபடி அங்கே என்ன ஆகிட்ட மாதிரி லாக் ஆன மாதிரி. அப்படி நம்ம என்ன வர்றோம், நம்மளே ஒப்பு கொடுத்து நான் போக மாட்டேன்றதுக்கு பேப்டிசம்ன்றது என்ன இருக்குதுங்கோ, நமக்காக நான் மறித்தேன், என் ஃப்ரீடமும் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணாம், நான் இப்போ என்ன பண்ணுறேன், உனக்கு வாழ்கிறேன், உனக்காக வாழ்கிறேன், உனக்கு அடிமையாக இருக்கேன்னு நம்ம வாலண்டரி என்ன பண்ணிட்டோம். இதுதான் நமக்கு ரோம 6ஆம் அதிகாரத்தில் அந்த ஞானஸ்தானத்தை பற்றி எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு வரோம். ஞானஸ்தானத்தில் நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் இல்லையா. அவ்வளோ பேர் சபைக்கு வந்து நிற்கிறாரு, வசனத்தை கேட்குறாரு, அதுக்கப்புறம் உணர்ந்ததுக்கப்புறம் அவர் வில்லிங்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறார், நான் இந்த எஜமானுக்கு நான் ஊழியக்காரர் ஆகிடுறேன், என் வாழ்க்கையை நான் நீதிக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்ட்டு. அப்போது எவ்வளோ பியூட்டிஃபுல் பிக்சர். 6ஆம் அதிகாரம் 1 படிச்சுன்னு வந்தால் ஞானஸ்தானன்றது என்ன, தண்ணீரில் நம்ம முழுக்கும்போது நமக்காக மறித்து நம்ம எழுப்பும்போது நம்ம கிறிஸ்துக்காக நம்ம ஜீவிக்கிறது, நமக்காக நம்ம மறிக்கிறது, இன்னும் ஜீவிக்கிறதே கிறிஸ்துக்காக, இன்னும் நமக்காக நம்ம பாவம் செய்கிறதுக்காக நம்ம ஜீவிக்கிறது இல்லை, நம்ம சொந்தக்காரர் செய்கிறதுக்காக ஜீவிக்கிறது இல்லை, தேவனுக்காக நம்முடைய எஜமானுடைய சித்தத்தை செய்கிறதுக்காக நம்மளே நம்ம என்ன பண்ணுறோம், கமிட்மெண்ட் பண்ணிக்கிறோம். அர்த்தம் இந்த காதலை குத்துறதுன்னா இப்போ நமக்கு பாவத்திலேருந்து இயேசு விடுதலை செய்துட்டார். இப்போ நம்ம என்னென்ன பண்ணலாம் இல்லைங்களா, திரும்பி பாவத்தில் போனால் பிரயோஜனம் இல்லை.
இல்லை பாவத்தில் போகாமல் நான் என் சொந்த சந்தோஷத்துக்காக வாழ்கிறேன், பாவம் செய்ய மாட்டேன், நீதி இல்லைன்னு இருக்கிறேன், ஆனால் நான் என்னுடைய சொந்தத்துக்கு நான் வாழ்கிறேன்னு கூட நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம இவ்வளோ பெரிய அன்பை நம்ம ருசித்து பார்த்ததுக்கப்புறம், நானும் என் எஜமானை போல அவர் எப்படி எனக்காக மரித்து என்னை விடுதலை செய்திருக்கிறாரோ அதே மாதிரி நானும் பாவத்துக்கு மரித்து நீதிக்காக நான் பிழைக்கணும் என்றதை நம்ம இண்டிவிஜுவலாக டிசிஷன் எடுக்கிறோம். அப்போத்துலேருந்து என்ன ஆகிடும், முன்னே பாவத்துக்கு அடிமையாயிருந்தோம், இப்போ நீதிக்கு அடிமையாகிடுறோம். முன்னே நம்ம சரீரத்தை நம்ம அவயங்களை பாவத்துக்கு நம்ம உபயோகித்து கொண்டிருந்தோம் பாவ சந்தோஷத்துக்காக. ஆனால் இப்போது நம்முடைய சரீரங்களை நம்முடைய அவயங்களை நீதிக்காக தேவனுக்காக நம்ம பயன்படுத்தி வருகிறோம். அதுதான் நம்ம 11 வசனத்திலிருந்து பார்க்கலாம். 6:11 வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, பாவத்துக்கு மரித்தேன், பழைய பாவத்துக்காக நினைச்சு அதுக்கு இப்போ மரித்தேன், அது வந்து விடுதலாச்சு. இப்போ நீதிக்காக நான் என்ன பண்ணுறேன், பிழைக்கிறேன். அப்போ ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. முன்ன மாதிரி பழைய எஜமான சைத்தான்னு சொன்ன மாதிரி பாவம் நம்மள இயலாத இருப்பதாக சொல்லி, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். முன்னெல்லாம் அவயங்களை நம்ம கண்ணு காலு கை செவி எல்லாம் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தோம், ஆனால் லாஸ்ட்ல வர்றது மரணம் தான். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நீதிக்காக உங்கள் அவயங்களை என்ன பண்ணுங்க, ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கன்ற டிஃப்ரென்ஸ் பாருங்க. முன்னே கூட அடிமையாக இருந்தோம், இப்போ கூட நம்ம அடிமையாக இருக்கிறோம். ஆனால் முன்னே பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், இப்போ நீதிக்கு அடிமையாக இருக்கிறோம். முன்னே பாவத்தினால் வர்றது மரணம், இப்போ நமக்கு இயேசுவின் மூலமாக நித்திய ஜீவ வரப்போகுது இல்லைங்களா. அப்புறம் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. இல்லைங்களா, திரும்பி பாவம் செய்யலாமா? கூடாது. திரும்பி பாவம் பண்ண நம்ம மேற்கொண்டது அர்த்தம் இல்லாத போயிடும். அப்புறம் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளால் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நீங்க எதுக்கு கீழ்ப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு நீங்க அடிமை இல்லைங்களா. அது பாவத்துக்கு இருக்கலாம், நீதிக்கு இருக்கலாம் இல்லைங்களா. அது எவ்வளோ டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம கூட அடிமைகள், இப்போ நீதிக்கு அடிமைகள். தேவனுக்கு கீழ்பட்டிருந்தா நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். முன்னே பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். நம்ம எதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் அன்றது சொல்லப்பட்டிருக்குது. 17 முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, முன்னே பாவத்துக்கு அடிமையில, இப்போ நீங்க வசனத்தை கேட்டு மனப்பூர்வமாக நீதிக்கு நீங்க ஒப்பு கொடுத்ததுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். இயேசு பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக செய்திருக்கிறார். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பார்த்தீங்களா, முன்னே எப்படி உங்க அவயங்களை பாவம் செய்யறதுக்கு அசுத்தம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்துரு, இப்போ நீதி செய்யறதுக்கு உங்க அவயங்களை ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். பாவம் பண்ணும்போது நீதிக்காரி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். பாவம் பண்ணுறது அதில் சந்தோஷம், அதில் இருக்கும். இப்போ அதில் விடுதலை நம்மளை செய்ததுனால இப்போ நம்ம நீதி காரியங்களை செய்ய முடியும்.
இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. அவ்வளோத்தானே. பாவம் செய்துட்டு இருந்தோம், என்னென்னமோ பண்ணலாம், ஆனால் முடிவில் மரணத்தான் வருது. எவ்வளோ காலம் பாவம் செய்து அப்படியே இருக்க முடியும்? பாவத்தின் சம்பளம் அதோடைய எஃபெக்ட்ஸ் நமக்கு வரும், மரணம் அதில் முடிஞ்சிடும். லாஸ்ட்டில் நம்ம கொண்டு போகிறது அது மரணத்துக்கு இல்லைங்கண்ணா. மரணத்துக்கு முன்னால் எவ்வளோ நோவு, வியாதிகள், அவமானம் எல்லாம் அனுபவிக்கணும் பாவம் செய்யிருந்தாலே இல்லைங்களா. ஆனால் நீதிக்கு அடிமையாக இருந்தால், நீதி செய்கிறவராக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 22, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். என்னங்க இல்லையா? நம்ம இப்போ தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா நம்ம பரிசுத்தராகிறோம், முடிவில் நித்திய ஜீவத்தை பெற்றுக்கொள்கிறோம். பாவத்தில் கண்டுனானா சீக்கிரம் செத்துடுறோம், மரணம் வந்துடுது, மரணத்தில் எல்லாம் முடிஞ்சிடுது. ஆனால் நீதிக்காக நம்ம வாழ்ந்தா, நம்முடைய அவயங்களை நீதி காரியத்தை செய்கிறபடி தேவனுக்கு அவயங்களை ஒப்பு கொடுத்தா லாஸ்ட்டு நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது என்று சொல்லி 23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிள். பாவத்துக்கு அடிமை இருந்தால் லாஸ்ட்டில் மரணம் தான் வருது. எவ்வளோ பாவிகள் பாவம் செய்துட்டு இருப்பார், எவ்வளோ காலம்? கொஞ்சம் காலம். ஆனால் பாவத்தின் பின் விளைவுகள் சீக்கிரம் அவர் மேலே வரும். அவர் வெதத்தது என்ன பண்ணும்? லேட்டரான்னு வாலிபல எப்படியெல்லாம் இருப்பார். அதுக்கப்புறம் அதை செய்த பாவத்தின் நிமித்தம் என்ன ஆகும்? நிறைய வந்துடும், வியாதிகள் வரும், எய்ட்ஸ் வரலாம், கேன்சர் வரலாம், ஏன் ஆக்சிடெண்ட்டில் போகலாம், இன்னொருத்தர் நம்மளை கொலை பண்ணலாம். இதெல்லாம் பாவத்தில் நடுவில் என்ன இருந்தால் அந்த லாஸ்ட்டில் வருது. ஆனால் நீதிக்காக நம்ம ஒப்பு கொடுத்தா இருக்கிற வரைக்கும் நம்முடைய சரீரத்தை நீதியின் அவயங்களாக நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்தோம். தேவன் நம்மளை இப்போது காப்பாற்றுறது மட்டும் அல்லாமல் உயிர்த்தெழுதலை நித்திய ஜீவத்தை நமக்கு அடைப்பார். ஏன்னா அவர் அவ்வளோ நல்ல எஜமான் இல்லைங்கண்ணா. எவ்வளோ நல்ல எஜமானா அவரை கூப்பிடுறாரு. கஷ்டப்பட்டு பாரம் சுமைக்கிறவரே நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் சொல்கிறார் இல்லையா? வசீக மத்திய 11:28. அப்படிப்பட்ட எஜமான் இவர். அந்த மாதிரி எஜமான் யாருக்கும் கிடைக்காது உலகத்தில். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னங்க, நான் உங்களுக்கு பாரம் சுமந்து கஷ்டப்படுறீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? நம்ம எல்லாம் அப்படியே வந்தோம், நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறாரு. நம்ம அடிமை இருக்கிறோம். ஆனால் இந்த எஜமா என்ன பண்ணுறாரு? நமக்கு என்னுடைய நுகையமாக இருக்குது, லகுராக இருக்குது இல்லைங்களா? நம்ம எல்லோரும் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அடிமைகளாக இருக்கிறோம். ஆனால் சிலர் நம்ம ஃபுல் டைமாக கொடுத்துருக்கோம். நான் ஃபுல் டைமாக என்னாயிட்டேக்கோம், ஃபுல் டைமாக இதுன்னா வேறு வேலை பண்ணுறது வேணாம் இப்படி இல்லைங்களா. நான் ஸ்டார்டிங்கில் எழுது மை பாஸ் இஸ் ஏ ஜூவிஷ் கார்பெண்டர்ன்னு ஒரு ஸ்டிக்கர் எல்லாம் போடுவேன். என் பாஸ் யார்? அவர் தான் பாஸ் இல்லைங்களா. அவர் ஜூவிஷ் கார்பெண்டர் மாதிரிலாம் இல்லை, அவர் கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அவர் உலகம் மீட்பவர், ரட்சகராக இருக்கிறார். அவர் வெறும் கார்பெண்டர் இல்லை. எனக்கு கார்பெண்டர் எங்கே நினைக்கிற பைபிளில்? அவர் அப்பா கார்பெண்டர், இவரு பண்ணியிருப்பாரு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கார்பெண்டர் மட்டும் பண்ணல, அவர் கார்பெண்டர் மட்டும் இல்லை அவர் இல்லையா. உலகத்தை ரச்சித்த ரட்சகராக இருக்கிறார். எல்லாத்தையும் கெட்டு போனதை சரி பண்ணி ரிப்பேர் பண்ணுறவர், ரினோவேட் பண்ணுறவராக இருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் நானே வழி டோரன் கூட சொல்லிக்கிறார்ல, அங்கே டோருக்கு போடணுன்னா டோரன் சொல்லிக்கிறாரா? யோவானு 10:7 வருது பாருங்க. அங்கே ஜான் 10:7. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே ஆடுகளுக்கு வாசல். நம்ம ஆடுகள்னா வாசல், வாசலுக்கு அங்கே என்ன பண்ணுவோம்? குத்துனான்ற மாதிரி. சகோதரி உண்மையாக சொல்கிறேன். அப்போ நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு ஆஸ்தி இல்லை, ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை. நான் 17-18 இயர்ஸுக்கு நான் தேவனுக்கு ஒப்பு கொடு. நான் இதுவும் கம்ப்ளீட் பண்ணல, ஸ்டடீஸும் கம்ப்ளீட் பண்ணல, ட்ராப் அவுட் ஆகிட்டேன். என்னங்க பணம் கிணம் ஒன்றுமே படமே இல்லை. எங்கே பணம்? ஜாப்பில் ஒரு சீப் தான் இருந்தது, அவ்வளோதான். என்னங்க சீப் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஏன்னாங்க அவ்வளோதான். ஸோ அப்படி இருந்தது. ஆனால் நான் என்ன பண்ணேன்? உனக்கு அடிமை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன ஏற்றுக்கொண்டார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, சும்மா பேசின்னு இருப்பேன், வீண் பேசுகள். சரி நீ வீண் பேசுறியே, நல்ல என் வார்த்தை பேசுறேன்னு என்ன பண்ணிட்டேன். அதாவது என் வேலையே பேசுறது. அப்போ
எனக்கு எல்லாமே தேவன் என்ன பண்ணாருங்க, தந்தாருங்க. எனக்கு படிப்பு இல்லாத யாரான பெண் கொடுப்பாரா? எனக்கு என்ன பண்ணாருங்க? யோசிச்சு பாருங்களேன், தேவன் எல்லாத்தையும் நான் கேட்காம இருக்கிறதும் என்ன பண்ண, அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு வழியை இது பண்ணி இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன். நானும் ஒரு ஸ்லேவ் தான், என்னங்க, ஒரு அடிமை தான். ஆனால் யாருக்கு அடிமை? நம்முடைய பாஸ் எப்படிப்பட்டவர்? அவ்வளோ நல்ல பாஸ். நல்ல வேலைக்காரன்னு சொல்ல முடியாது, ஏதோ கொஞ்சம் வேலை பண்ணான்னு சொல்ல, அவ்வளோதான். கண்டிப்பாக நாங்கள் ஆனால் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கம்பல்சரியா சொல்லி வரேன் இல்லை. இப்போ கூட இருக்கிறேன் நான் வந்து வேலை பண்ணுறேன். எவ்வளோ டைம் இஷ்டமாக அவ்வளோ பண்ணுறேன். அப்புறம் என்ன ஆயிடுறேன், போயிடுறேன், போய் படுத்துக்கிறேன் ஆறாமல். திரும்பி மூடு வந்தால் வரேன், இல்லைன்னு வர்றதில்லை. ஏன் நமக்கு ஆஃபீஸ் அண்ணா என்ன வீட்டில் சிஸ்டருக்கு சொல்லிவிட்டு போகிறேன் ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு வந்துடுறேன். இங்கே எல்லாம் டிஃபின் முடிச்சு எக்ஸசைஸ் முடிச்சு வந்துடுறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறதுங்க, இவர் ஃபோன் பண்ணுவார், வாங்க ரெடியாக்கு லஞ்ச் அனுப்பி. ஒரு நாள் அதுவும் பண்ணுறதில்ல. எங்கள் பாஸ் என்ன பண்ணுறதில்ல, என்ன பலவந்தம் என்ன பண்ணுற, அந்த மாதிரி ட்ரீட் பண்ணல. சர்வெண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணல. உன்னை நண்பர் மாதிரினா என்ன பண்ணேன் நான் ட்ரீட் பண்ணேன். அப்படி அன்பு கூடுறாரு. எவ்வளோ ஒரு டேயில் சம்டைம்ஸ் 1 வீக் ஃபுல்லாக லீவ் போட்டுறேன். ஒரு வேலையில் ஏதோ எங்கே அனுப்பு சுற்றுறது அது இது. ஆனால் என்ன பண்ணுறதில்ல, வேலை போ எடுத்துடுறாரா? இல்லை. நம்முடைய உணர்ந்துக்கு நம்முடைய பலவீன கஷ்டங்களை உணர்ந்து அன்புக்கு நம்மளே அன்போடு என்ன பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ எப்படி ஆகிட்டு நம்முடைய எஜமா எவ்வளோ நல்லவரண்ணா, எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை, எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறார். இப்போ எனக்கு ஒரே ஃபீலிங் ஒன்று தான், நான் எஜமானுக்கு இன்னும் எப்படி வேலை செய்யலாம், இன்னும் எஃபிஷியண்ட்டாக இன்னும் என்ன செய்யணுன்றதே நான் மைண்டில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவ்வளோ அன்பு நம்ம என்ன பண்ணிட்டோம், அவர்கிட்ட நம்ம பார்த்தோம். பிதாவான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அவ்வளோ அன்பு கொடுத்து நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுத்து பாவ மன்னிப்பை கொடுத்து இப்போ கூட பாவ மன்னிப்பு நம்ம கொடுத்துனே வராங்க இல்லைங்களா. அன்பு கூறுறதுனால நம்மளே வில்லிங்க நம்ம காது என்ன பண்ணிடுறோம் கொடுத்து, நீ என்ன பண்ணுவேன் குத்தி உன் வீட்டில் பர்மனெண்ட் ஆகி நம்மளே அவருக்கு அடிமையாகும்படி இருக்கிற ஒரு விஷயத்த இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. சகோதர சகோதரி அங்கே வந்து குத்தினா கொஞ்சம் பெயின் ஆகும் இல்லையா. உங்களுக்கு எல்லாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்குது இல்லையா. பெண்ணுங்களுக்கு எல்லாம் ஆயிருக்குது இல்லையா. ஞாபகம் இருக்குது சிஸ்டர் குத்தும்போது அவ்வளோ லேட்டாக குத்துனாரு. இவருக்கு கூட சிஸ்டர் கூட கேட்டேன். யூஸ்வலி சின்ன பசங்க அன்றைக்கி போயிருந்தேனே சண்டே முடிச்சுட்டு லிவோனியா அவருடைய குழந்தை அதுக்கு 1 இயர் ஆகலை குத்துனார். அது ஃபுல் ப்ராசஸ்ஸுங்க. அன்றைக்கி உக்காந்து தான் அவர் வந்தார் யாரும் அது கையில் பிடிக்கும் போதே கத்த ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நான் ஐயோ குத்துட்டாரான்னு போய் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. அதுக்கு பயந்துட்டு அப்புறம் உக்காந்து வச்சு அது சின்ன இவர் தான் இருக்குது குழந்தை. அதுக்கு அவர் இன்னொருத்தர் அவரை பார்த்து இது பயந்துடுச்சு. அப்போ எல்லாம் சுற்றுட்டாங்க இல்லையா. அது குத்துறதுக்கு போனான்னா அவர் அம்மா ஒரே ஆடுறாங்க. லிவானியா ஒரே ஆடு, லிவானியா ஒரே அம்மா அவரும் எப்படி ஆடுறாங்க. ஆனால் ஜோரம் அழுது நிற்கிறாரு, எல்லாம் அழுது நிற்கிறாரு. என்ன மாதிரி கஷ்டம் இது, ஏன் கூத்தினோன்னு நான் எனக்கு பேஜாராயிடுச்சு இன்னைக்கு. அப்புறம் ப்ரேயர் பண்ணியிருந்தேன், இவனே காப்பாற்றிக்க 2 கூத்துட்டாரு. அப்புறம் அழுதுனேச்சு நான் ப்ரேயர் பண்ணினேந்து எப்படியானா ஸ்டாப் பண்ணுங்கன்ட்டு. அப்போ பால் கொடுங்கன்னு சொல்லான்ட்டு நினச்சி அதுக்குள்ளே யாரோ பால் கொடுத்தேன். பால் கொடுத்தோன்னே அப்படியே குவைட் ஆயிடுச்சு. இல்லையா எவ்வளோ சந்தோஷம் ஆச்சு. அப்போ சிஸ்டர் கேட்டேன், சிஸ்டருக்கு குத்தும்போது 8 வருஷம் என்னமா இல்லையா. நல்லா குத்துக்கிறேன். ஒரு குத்துனார் வீட்டெல்லாம் ஓடி நிற்குது, வீட்டெல்லாம் ரவுண்ட். ஆனால் வீட்டில் திரும்பி இன்னொரு கதை என்ன பண்ணிருக்கிறாரு குத்திரு. அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் கல்ச்சர் இருக்குது, எல்லாருக்கும் குத்திருக்கிறாரு இல்லையா. ஞாபகம் இருக்குது இல்லையா. அது ஒரு ஆர்னமெண்டெல்லாம் இது போடுறதுக்கு என்ன இருக்குதுன்ட்டு குத்துறாங்க. ஆனால் நம்ம எதை குத்தப்படணும், நம்முடைய காதுகளை அவருக்கு கொடுக்கணும்னு என்னங்கோ அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணணும். என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், ஆனால் அவர் வாய்ஸை கேட்கணும். உலகத்தில் ஜனங்கள் இருக்கிறார், அவர் வாய்ஸுக்கு என்ன இல்லை கேட்குறது இல்லை. நான் லாஸ்ட் பிஃபோர் வீக் பார்த்தேன் இல்லையா. அவர் எது கேட்குறது நல்லதுன்றாருங்க. புத்தியினின் ஆண்டு கொள்றவருடைய கூக்கரலை பார்க்கிலும் அமைதியானவரை உடைய சத்தத்தை கேட்குறது நல்லது. இயேசு பற்றி ஒரு வசனம் கூட இருக்குது இல்லையா ஏசாயால. அவருடைய சத்தம் வீதியில் நீங்கள் கேட்க மாட்டீங்க, குவைட்டாக இருப்பார். எங்கே கத்தரல இயேசு இல்லையா. சிலுவையில் தான் என்ன பண்ணார், பலத்த சத்தத்தால் முடிஞ்சதுன்னு கத்தினார். குவைட்டாக பேசினார், அமைதியாக பேசினார் இல்லைங்களா. எலியா கிட்ட தேவன் எப்படி பேசினாருங்க, ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் ஜென்டலாக பேசினாரு. அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறாங்க தேவன் கேட்குறாரு.
அது கேட்டு கேட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம காதுகள் இல்லை ஏசி நேரத்தில் சொல்லுங்க, காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அது ஏன்னா அது கேட்குற காதுகளை உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு. உலகத்துக்கு அந்த காது கொடுக்கல, அதனால அவர் யாரே கேட்குறாருங்க? உலக ஜனங்கள், உலக நாணம், சாத்தான் உலக நாணயங்களை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறா, இவர் மோட்டிவேட் பண்ணுறா. மோட்டிவேட் ஸ்பீச் எல்லாம் எது இருக்குதுங்க, இந்த உலகத்துக்கே இருக்குதுங்க. இந்த உலகத்துக்கு இந்த வாழ்க்கைக்கு தேவையான அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் நித்திய ஜீவா கொடுக்குறதுக்கு யாராலே கூட முடிக்காது இல்லையா? நித்திய ஜீவ என்னங்க இப்போ இருக்கிற குருக்கள் எல்லாம் நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்குறாரு, டிவியில் எல்லாம் என்ன பண்ணுறாரோ, என்ன கொடுத்தாலும் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதாக. ஆனால் அதுக்கப்புறம் என்ன இல்லை, நித்திய ஜீவ பற்றி கொடுக்கல. அது மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க, யாருங்க பேர் என்ன, ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு ஒருத்தர், ரவிசங்கர். அவரே ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு போட்டுக்கிறதுங்க எல்லாரும். இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அவர் பேர் என்னங்க, தாடி வெட்டின்னு வர்றாரு, யார், சத்குரு. அவர் பேர் என்ன பேர் இருக்குதுங்க. அதை விட்டுட்டு இவர் சத்குருன்னு இவர் தான் என்ன பண்ணுறதுங்க. அவர் கோவமெல்லாம் சத்குரு வந்தார், ஸ்ரீ 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 வந்தார். நாங்கள் ரவி வந்தாருன்னு சொல்ல முடியாது, ரவி சாஸ்திரி இல்லை, ஸ்ரீ 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 ஆனால் சொல்லணும். என்ன சொல்கிறாங்க இவரெல்லாம், என்ன சொல்கிறாங்க, எல்லாம் பைபிளில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆப்போசிட் தான். சத்தா ஆத்மா எப்படி போவோம், ஆத்மா பற்றி என்ன புனர்ஜெனி, இதெல்லாம் போய் தானே நம்ம பார்க்குறோம். ஒரு மனுஷன் மறித்தா உயர்த்தெழுதல் இருக்குது, திரும்பி பிறக்கிறதெல்லாம் எங்கேயும் இல்லை. இது ஒரு ரவிசங்கர் என்னங்க, ப்ரீத் பண்ணுறது எப்படி கற்றுக் கொடுக்குற, அது கற்றுக் கொடுக்கணுமா? ஆர்ட் ஆஃப் ப்ரீதிங்கா, ப்ரீத் நின்று போயிட்டு அப்படியே என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க வேணுமாட்டா. ப்ரீத் பண்ண ஆட்டோமேட்டிக் ப்ரீத் ஆயினே இருக்குதுங்க. இல்லை எவ்வளோ நீங்கள் ஆசனை பண்ணாலும் ஒரு நாள் ப்ரீதிங் என்ன ஆகிடும். அப்போ விசாகப்பட்டினம் எல்லாம் போயின்னு இருந்தேன். அப்போது ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தர் குரு, அவருக்கு ஒரு ஸ்டேஷன்லும் ஜனங்கள் பக்தர் வந்து கால்கே விழுந்துடுறாரு. நான் கேட்டேன், என்ன உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டின்னா, ஐ டீச் ஹவு டு என்டர் த ஸ்டேட் ஆஃப் சமாதி என்னார். அதே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தபஸ் பண்ணி ஒன்றுமே எல்லாம் மறந்துட்டு சமாதி ஸ்டேட்டுக்கு போய்டுறாரு. எல்லா மனுஷரும் அங்கே தான் போகிறது ஃபைனலாக, அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற வழி சொல்கிறாங்கன்னா சமாதி சமாதி என்ன இந்த மாதிரி என்னங்க. த வாய்ஸ் ஆஃப் த ஷவுட்டிங்ஸ் ஆஃப் த ரூலர் ஆஃப் ஃபூல்ஸ்ன்றாங்க. எல்லாரும் ஃபூல்ஸ், அவருக்கு மேலே இவர் என்ன இருக்கிறார், பெரிய ரூலர்ஸ் உட்காந்து இந்த மாதிரி சொல்லி நிற்கிறாங்க. இயேசு ஒருத்தர் வந்தாருங்க, நானே வழி, நானே ஜீவன், நானே சத்தியம், நான் உங்களை பாவத்திலேருந்து என்ன பண்ணுறேன், விடுதலை ஆக்கிறேன், பாவம் மன்னிப்பு. என்னக்குள்ளே இருக்கிறவன் மறித்தாலும் என்ன பண்ணுவான், நித்திய ஜீவத்தை கொடுக்குறவர் இருக்கிற. அவருடைய வசனம் அப்போஸ்தலர் சொல்றாரு, நீங்கள் போயிடுறீங்களா, சிலர் சொல்கிறது கடினமான வார்த்தைன்னா, எங்கே போகிறது, உன்கிட்ட என்ன இருக்குது, ஜீவனுள்ள வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு நம்ம காது என்ன ஆகணும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டுட்டு கேட்குறது மட்டும் இல்லை, நான் உனக்கு என்ன ஆகிடுறேன், அடிமையாகிடுறேன்ட்டு இல்லையா. குத்தப்பட்ட இது என்னோட நல்ல ஜுவல் போட்ட மாதிரி, அது என்னங்கோ, எவ்வளோ நல்ல காதுகள் பண்ணி இவ்வளோ மழையேந்து வந்து கேட்குறீங்க. எவ்வளோ பேர் ஆன்லைனில் எல்லா காரியங்களும் விட்டுட்டு நல்ல வசனத்தை கேட்குற அந்த காதுகளை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். சகோதரர் கேட்குறதானா ஃபஸ்ட்டு கேட்கணும், என்னங்கோ கேட்கி உணர்ந்துக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கேட்குறதானா அர்த்தம் என்னங்கோ, கீழ்ப்படிணும். இல்லை கேட்குறதானா சிவி கொடு கேளு அண்ணா அர்த்தம் என்னங்கோ, ஓபே ஆனால் கீழ்ப்படிணும். நான் கேட்டுட்டு கேட்குறவராக மட்டும் என்ன பண்ணக்கூடாதுங்க. அது யாக்கோபில் சொல்கிறாருல்ல, யாக்கோபு 1:22, 1:22 ஜேம்ஸ். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எனக்கு கேட்குறவர் மட்டும் இல்லை, கேட்குறத ஃபஸ்ட்டு கேட்கணும், நல்லா உணர்ந்துக்கணும், சத்தியத்தை கேட்டுனே இருக்கணும். எவ்வளோ நல்லதுங்க, இங்கே கேட்குறோம் மறுபடியும் எவ்வளோ பேர் திரும்பி கேட்பாங்க வசனம். ஏன்னா எப்படி இருக்குதுங்க, ஒரு பாட்டு பாடுறோமே, sing them over again to me beautiful words of life இல்லைங்களா, தமிழில் காது குளிர பாடுங்கள் திவ்ய வசனம். அப்படி இருக்குதுங்க. ஏன்னா அது மனுஷனுடைய வார்த்தை இல்லை, அது எல்லாம் தேவனுடைய வார்த்தை. அன்றைக்கி எங்கே போனேன், ஜேபி நகருக்கு காரில் இங்கேருந்து போகும்போது தானே போட்டுருவேன், நான் காரில் போட்டுன்னு டிராஃபிக்கில் போயினேன், 1 hour போகணும். அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஸ்பீச்சு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது கேட்டுன்னு போனேன். வரும்போது அங்கேருந்து வரும்போது நம்மளது இது கன்னடா அது எக்ஸ்போர்ட் பண்ணிது, அது எப்படி வருதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுலேருந்து ஸ்பீக்கரில் கார்லேருந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணாதுங்க ஜேபி நகரில், இங்கே வரைக்கும் என் மெசேஜ் நானே கேட்டுன்னு வந்துக்கிற பாருங்க. அது எப்படி வருது, எடிட் கரெக்டாக வந்துக்குதான்னு கேட்கும்போது
எவ்வளோ நல்லா இருக்குதுங்க. அங்கேருந்து என்னங்க நான் என் மெசேஜ் நினைக்கல, எதோ அது வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் அந்த வசனம் இல்லை நம்ம ஜட்ஜ் படிக்கும்போது அதை கேட்டுட்டு இருந்தால் எவ்வளோ நமக்கு என்ன இருக்குதுங்க. நிறைய பேர் காரில் போகும்போது அப்படி போய்டுறோம். நம்ம சகோதர செல்வராஜ் ஊருக்கு போயிருந்தேன், கேட்டுங்களா இல்லையா? ஃபுல்லாக இங்கேருந்து அங்கே போகிறவருக்கு என்ன பண்ணிக்கிறாருங்க, கேட்டுன்னு போய்க்கிறார். அதனால திவ்ய வசனம் அதை கேட்குற காது எவ்வளோ நல்லது, நமக்கு அதை கேட்டுன்னே இருக்கணும். அதுக்காக நம்ம கூட ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்கிறது. அதனால தான் இங்கே பேசுறது 1.5 hour 2 hours மேக்ஸிமம் அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணும், எடிட் பண்ணுறோம், அப்லோட் பண்ணி எவ்வளோ ஹவர்ஸுக்கு தெரியுமா? நான் நினச்சேன் இந்த இங்கிலீஷ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 12 hours எடுத்துச்சுங்க 12 hours. அது என்ன பண்ணும், ரெக்கார்ட் பண்ணுறது விட்டு அதை எடுத்து இம்போர்ட் பண்ணி அதை என்ன பண்ணும், உட்காந்து ஒவ்வொன்று என்ன பண்ணும். அதுவும் கேட்கும்போது கொஞ்சம் ஈன்றது தடைமாடுறது இல்லைங்களா. படிக்கும்போது சிஸ்டர் கூட மிஸ்டேக் பண்ணாலும் அப்படி கேட்கும்போது நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி என்ன இருக்கும், க்ளீனாக ஸ்மூத்தாக கேட்குற மாதிரி இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம அதெல்லாம் உட்காந்து ஃபுல் ஹவர்ஸ் டுகெதர் மார்னிங் மத்தியானம் வரைக்கும் ஒரு நாளெல்லாம் உட்காந்து முடியாது. நெக்ஸ்ட் டேயில் என்ன பண்ணோம், இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் அதுக்கு ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் அதனால எடிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம இது பண்ணுறோம். இதெல்லாம் வசனம் எல்லாம் நல்லாயிருக்கும். எடிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேறவருக்கு அனுப்புங்க, அது பெட்டர். ஏன்னா ரா வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணுறதுக்கு, ஏன்னா எடிட் பண்ணும்போது அந்த வசனம் எல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம கோட் பண்ணுறதெல்லாம் ஒன்றுக்கு ஒரு ஸ்டெப் ஆகுதுங்க. ஒரு வசனம் போடணுன்னா சும்மா இல்லை, அதை எடுத்து இன்னொரு ஆப்பில் எடுத்து அதை என்ன பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணி கரெக்டாக இதை பார்த்து. ஆனால் இதெல்லாம் பண்ணுறது எதுக்கு, அந்த வசனம் அவ்வளோ வேல்யூபிள். நிறைய பேருக்கு என்ன இருக்கணும், அது பிரயோஜனமாக இருக்கணுன்றதுக்காகத்தான் நம்ம அவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறது இல்லைங்களா. இன்னும் ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் இயரில் என்ன பண்ணும், அதை எப்படி நம்ம அநேகருக்கு ரீச் ஆகிற மாதிரி என்ன நம்ம செய்யணும். அநேகருக்கு என்ன ஆகணும், இது போய் ரீச் ஆகணும். ஆனால் இப்போ ஆர்கைவ்ஸ் பண்ணி நிற்கிறோம், எல்லாம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ரெடி. அது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும், பப்ளிஷ் பண்ணும் எல்லா ஜனங்களுக்கும். அப்போ எவ்வளோ பேருக்கு என்ன இருக்குதுங்க, காதுள்ளவருக்கு என்ன இருக்கும், கேட்க மாதிரி. ஸோ அதை கேட்டு லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு நம்மளே ஒப்பு கொடுக்கணும். நான் கேட்குறது மட்டும் இல்லை, அதை செய்கிறவராக இருந்து. ஆனால் அவர் என்ன பண்ணும், ஃபாலோ பண்ணும், அவரை பின்பற்றும். இயேசு என்ன பண்ணும், இயேசு வாழ்ந்தது போல அவர் இருந்தது போலயே நம்மளும் பரிசுத்தராக இருந்து தேவனுக்காக என்ன பண்ணும், வேலையை செய்யணும். அதான் வெளிப்படுத்தல் 14:4 கூட இவர் பற்றி சொல்லும்போது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கூடன்னு சொன்னார். நெக்ஸ்ட் செவி கூட்டு என்ன பண்ணுது, 14:4 வெளிப்படுத்தல். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டி எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர் இவர்களே. நம்ம அப்படி இருக்கணும். 1,44,000 பற்றி சொல்லுதுங்க. அவர் என்ன பண்ணுவோம், ஆட்டுக்குட்டி எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க, அவரை பின்பற்றி போகணும். லாஸ்ட்டில் அப்படிப்பட்டவர் தான் அவர் கூட என்ன இருப்பாருங்க, ராஜ்யத்தில் மகிமையில் இருப்பார் இல்லைங்களா. என் ஆடுகள் என்ன சத்தத்தை கேட்கும், என்ன பண்ணோம், பின்பற்றணும். அப்படி அதுதான் நம்முடைய லைஃப்பில் அவர் எப்படி பின்பற்றணும். அவருக்கு இந்த விஷயத்தை பற்றி கூத்துறது பற்றி பவுல் ஒரு இடத்துல இப்போ சொல்லிக்கிறார். அது ஒரு அருமையான வசனம் படித்து முடிக்கலாம். கலாத்தியர் 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அச்ச அடையாளங்களை என் சரீரத்தில் என்ன பண்ணுறேன். இப்போ அங்கே குத்துட்டா என்ன ஆகிடும், அங்கே மார்க் ஆகிடும். யாருடைய மார்க், எஜமானுடைய மார்க், ஸ்டாம்பிங். அந்த மாதிரி இங்கிலீஷ் என்னமா, From henceforth let no man trouble me, for I bear in my body the marks of the Lord Jesus. Marks of Christ என்றாங்க. அத நம்ம கிறிஸ்துடைய அடிமைகள் என்றது என்னங்க எங்கே தெரியுது, மார்க் இல்லைங்களா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகணும், இவர் யாரை ஃபாலோ பண்ணுறவர், இயேசுவே ஃபாலோ. இவர் யாருக்கு அடிமைகள் இல்லைங்களா. சகோதர சகோதரி இப்போ அப்படி நம்ம ஒப்பு கொடுத்தவரெல்லாம் என்னங்கோ இயேசுக்கு அடிமை இல்லையா. இயேசுவே அடிமை இருந்தார். எல்லாம் விட்டுட்டு அடிமை ரூபத்தை எடுத்து நமக்கு மாதிரி காட்டு. இப்போ நம்ம கூட என்னங்க இல்லையா, அடிமைன்னு என்ன பண்ணோம், எஜமானுடைய சித்தத்தை செய்யணும். அவர் சொல்கிறதெல்லாம் அவருக்காக என்ன பண்ணோம், பிரயாசம் பண்ணணும், ஒர்க் பண்ணும். என்ன ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, சொல்கிறத கேட்குறோமா சகோதர சகோதரி. அதுதான் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறவராக இருக்கிறோம் அவருக்காக.
நம்ம சாப்பாடுக்காக பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் டியூட்டி, அது உலக ஜனங்களும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுறோம். அது இந்த வாழ்க்கைக்கு மட்டும்தான். கர்த்தருக்காக என்ன ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா? நான் ராத்திரி பகல் அத்தை ப்ரேயர் பண்ணேன், தேவனே இன்னும் என்னென்ன பண்ணணும். நான் மட்டும் இல்லை, சபையாக நம்ம என்னென்ன பண்ணணுன்றதை தேவன் என்ன பண்ணுங்க, அந்த ஞானத்தை அறிவே லீடிங்கை கொடுங்கன்ட்டு ப்ரேயர் பண்ணின்னு இருக்கிறேன். நம்ம இன்னும் நிறைய காரியங்களை அவருக்காக என்ன பண்ணுவோம், செய்கிறவராக இருக்கணும், ஒர்க் பண்ணுறவராக இருக்கணும். நிறைய எல்லாம் காதுகள் குத்திருக்குது இல்லைங்களா? சிலர் காது நல்லா குத்தி என்ன பண்ணுவாங்க, நல்ல வசனம் கேட்குறோமா, வேலை பண்ணுறது என்ன ஆக்குதுங்க. அப்படிப்பட்டவர்கிட்ட ஒன்று போய் சொன்னால் அந்த மாதிரியே இமீடியட்டாக பண்ணிவிடுவாங்க. சிலர் கேட்குறதே இல்லை, சிலர் கேட்டாலும் என்ன ஆகிடுவாங்க, மறந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டு வேலை பண்ணுறவராக இருக்கணும். ஏன்னா நமக்கு கொஞ்ச காலத்தான் இருக்குது இல்லைங்களா? கொஞ்ச காலத்தான், அப்புறம் என்ன பண்ண முடியாது. சொன்னார், நீ எது வரைக்கும் வேலை பண்ணணும், இருள் வர்றது, அப்போ யாரும் என்ன பண்ண முடியாது இல்லை. இப்போவே என்னுடைய வேலை என்ன பண்ணணும், லாஸ்ட் டேஸில் வந்துட்டோம். இப்போ கர்த்தருக்காக என்னென்ன செய்யணும்னா இப்போவே செய்யணும். அப்புறம் வேஸ்ட்டு. அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ வந்துடல, உலகம் முடிவில் வரணும்ல. நம்ம அதுக்கு முன்னால் என்ன இல்லை, நம்ம முடிவாகிடலாம் இல்லையா? யோசித்து பாருங்க, நம்ம முடிவு ஆகிடலாங்கோ. அதனால் அதுக்கு முன்னாலே நம்ம என்ன பண்ணோம், ஊரோடு இருக்கும்போது மிச்சது என்னென்ன பண்ணாலும் எல்லாம் என்னங்கோ சமாதி வரைக்கே எல்லாம் விட்டுட்டு போயிடணும் இல்லையா? யோசித்துக்க ரியலைஸ் பண்ணிக்கிறீங்களா? லாஸ்ட் வீக் ஒருத்தர் பெரிய பாலிவுட் ஆக்டர் சத்துட்டார், என்னங்க ஒரு பேர், நல்லா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. சிலர்தெல்லாம் அவர் சாகும்போது தான் அவர் பற்றி நமக்கு டீட்டெயில்ஸு நம்ம பார்க்க போகிறோம். தர்மேந்திரன்றவர் என்ன ஆகிட்டாருங்க, அந்த காலத்தில் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஆக்டர். அவர் 300 படங்கள் என்ன பண்ணிக்கிறாரா இல்லைங்களா? அவர் எவ்வளோ அழகாக இருப்பார், எவ்வளோ ஃபேமஸ். அவர் 90 இயர்ஸுக்கு 2 வீக்ஸ் இருக்கும்போது என்ன ஆகிட்டாருங்க, வயசாகி. எவ்வளோ சம்பாதிக்கலாங்க, எவ்வளோ கோடிகள் சம்பாதிக்கலாம். அவர் யோசிப்பார், எவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கலாம், அவருடைய கராஜில் எந்த மாதிரி எல்லாம் கார் வச்சுட்டுக்கலாம். அது இவரெல்லாம் ஹை லொக்காலிட்டி இருக்கிறார். எங்கெங்கே அமிதாப் பச்சன் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது இவருக்கு. அது அவர் ஒய்ஃப் கூட ஆக்ட்ரஸ் ஹேமா மாலினி, இது எம்பி இருக்கிறாங்கள, இதில் இருக்கிறாரு, கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருங்க, அமிதாப் பச்சன். இவர் 2 பேரும் சேர்ந்த ஒரு ஃபிலிம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த காலத்தில். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, என்ன பிக்சருங்க அது, ஷோலே. மஞ்சுநாத் ஜோரா சொல்கிறாரு, எவ்வளோ வாட்டி சொல்லு திரும்பி பார்த்துக்கிறேன், நானும் பார்த்துக்கிறேன். அது ஸ்கூலில் இருக்கும்போது போய் அவ்வளோ வாட்டி அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு. இது 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாட்டுகள் கூட தோஸ்த் என்னங்க ஏன்னா ஏன் தோசத்தி தோடுங்க நம்ம வீட்டு போகிறதில்ல அன்ற மாதிரி. அது இது சத்துட்டாரு, அது எப்படி இருந்தாரான்னு கொஞ்சம் பார்க்கலான்ட்டு பார்த்தேன். அது கொஞ்சம் ஆக ஸ்டார்டிங்கு நடுவில் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக ஆகிட்டு. இவருக்கு அது அமிதாப் பச்சன் சீரியஸ், அவர் ஆக்சுவலி ஜூனியர் இவருக்கு. அந்த படத்தில் அவர் திருடங்கள் போய் என்ன பண்ணுறாங்க, அதில் அவர் ஹேமா மாலினி ஹீரோயின். இவருக்கு அமிதாப் பச்சனுக்கு இன்னொருத்தர் என்னங்க, அவர் பேர் என்னங்க, ஜெயபாதுரி அன்றவர். அவரு பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. இப்போ பார்த்தா எப்படி இருக்கிறாரு ஜெயபாதுரி, பார்த்துக்கிறீங்களா? எங்கே பார்த்தாலும் அது கோச்சினேக்கோ, எல்லாரும் திட்டினேக்கோ. இது மோஜி போய் ஹீரோயின் நான் நினச்சிக்கோ. அந்த காலத்தில் பார்த்தா எப்படி இருக்கிறாங்க, அது குவைட்டாக ரொம்ப அமைதியான ரோல்ஸை பண்ணுறதுங்க அவர் ஜெயபாதுரி. ஹேமா மாலினி ரொம்ப ஜோராக கத்தின்னு தமாஷை பண்ணுறது. அது பார்த்தேன்னு கொஞ்சம் பார்த்துட்டேன் 4 பேரும். அப்புறம் ஒரு இன்டர்வியூவில், ரீசெண்ட் இன்டர்வியூவில் 4 பேர் பார்க்குறேன். 50 வருஷம் ஆகிட்டு இருக்குதுங்க. 50 வருஷத்துல எல்லாம் 4 பேர் என்ன ஆகிட்டு இருக்குதுங்க, ஃபுல்லு வயசாகிட்டு இருக்குது. அமிதாப் பச்சன், தர்மேந்திரா, ஹேமா மாலினி, 4 பேர் இன்டர்வியூ பண்ணிக்கிறது. அப்போ என்ன ரியலைஸ் ஆகுதுங்க, எவ்வளோ நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் ஒரு பூவை போல் என்ன ஆகிடுதுங்க, வாடி போயிடுது இல்லையா? இப்போ ஒரு பியூட்டி இல்லை, அந்த பெலன் இல்லை. அது அவர் ஜோக் பண்ணாலும் ஒரு என்னங்க தமாசி இல்லை, ஒரு மாதிரி என்னோ ஜோக் பண்ணின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் என்னங்க ஆயிடுச்சு. அவர் எவ்வளோ சம்பாதிச்சதெல்லாம் ஊர் போயிட்டாரு, அவரை கிரிமேட் பண்ணுறாங்க, சாம்பல் ஆக்கிட்டார். இப்போ எங்கே தேடினாலும் அந்த சாம்பல் எடுத்துன்னு போய் நதியில் போட்டுறாங்க, அவ்வளோதான். வீடு என்ன ஆச்சு, அவ்வளோ காசு வச்சுருக்கலாம், என்ன ஆச்சு, எல்லாமே போயிடும். இன்னும் சில வருஷத்துக்கு அவருடைய ஞாபகம் கூட என்ன ஆகிடும். இப்போவே இந்த ஜென்ரேஷன் தர்மேந்திர யாருன்னு தெரியாது இல்லையா? இன்னும் 50 இயர்ஸுக்கு அப்புறம் தெரியுமா?
இதெல்லாம் இந்த வாழ்க்கைக்கு தான். இது சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கூட என்ன ஆயிடுவாங்க லாஸ்ட்டில் எல்லாம் விட்டு அதுக்காக நம்ம போராடினு அது பின்னாலே போய் காசு கெரியரு இதுக்கே முக்கியத்தை கொடுத்து இல்லை அழகு இதுக்கே முக்கியம் கொடுத்துன்னு போனால் லாஸ்ட்டில் எல்லாமே என்ன ஆகிடும் போயிடும் மண்ணுக்கு. அப்போது மீந்தி ஆயிக்கிறது எதுங்க? நீ எதான தேவனுடைய மகிமைக்கு செய்திருந்தா நல்லது செய்திருந்தா அதுக்கு பலம் தேவன் என்ன பண்ணுவார்? உயிர்த்தெழுதல நமக்கு கொடுப்பார். மிச்சல யோசிச்சு நல்லா எங்கே எப்போ யோசிச்சு இவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்குறோம், பிளான்ஸ் வச்சுக்கிறோம், எல்லாம் வச்சுக்கிறோம். ஆனால் உயிர் போச்சுன்னா எல்லாம் விட்டுட்டேன்னாங்க ஒன்றுமே என்ன பண்ண முடியாதுங்க. காரு கேரேஜில் விட்டுட்டு போகணும். ஆனால் இல்லை அப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவரும் அப்படியே போகிறாங்க. நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள் யாரோடு போயிட்டார் இல்லையா? இந்த வாழ்க்கையே டெம்பரரிங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன ஆயிடுதுங்க யோசிக்க. பைதவே நேற்று நம்ம சிஸ்டருடைய அப்பா சத்து நமக்கு இருக்குதா? சிஸ்டர் அப்பா சத்தார் இங்கே இருந்தார். அன்றைக்கு நமக்கு இருக்குது இல்லை? அப்போ அன்றைக்கி சாட்டர்டே தான் சத்தார். சண்டே இதே டைமில் மோசஸ் பிரதர் ஒரு டாக் கொடுத்துருந்தார். இதுக்கப்புறம் நம்ம கடலுக்கு போனோம். எவ்வளோ வருஷம் ஆயிருக்கலாம்? 11 இயர்ஸ் ஆயிக்குதுங்க. என்னங்க 11 டேஸ் ஆன மாதிரி இருக்குல்ல? 11 இயர்ஸ் எப்படி போயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி ஆராய்ந்து வந்தோம். அதாவது சத்துட்டாரு. ஒரு நெக்ஸ்ட் அவர் அம்மா சத்தார், எங்கள் அம்மா சத்தார். கூடவே இருந்தவர் என்னங்க கண்மறையாக போயிட்டாங்க. அப்படியே நமக்கு என்ன ஆயிடுறோம்? தர்மேந்திர அமிதாப் பச்சன் அல்ல, நம்ம என்ன ஆயிடுறோம்? கொஞ்ச காலம் இருக்கிறோம். இந்த கொஞ்ச டைமில் ஏதாவது தேவனுடைய மகிமைக்கு என்ன பண்ணோம் செய்கிறோம். இவ்வளோ அன்பு கொடுத்துருக்காரு நமக்கு, இவ்வளோ சத்தியத்தை நாலேஜ் கொடுத்துருக்குறாரு. நம்ம வீண்கார மாதிரி நம்ம ஒன் டே கூட வேஸ்ட் பண்ணினே போனால் என்ன பிரயோஜனம்? எதனா பிரயோஜனமானது இல்லையா? தேவன் நம்ம கொடுத்துருக்கிற தாளத்தை என்ன பண்ணோம்? நம்ம யூஸ் பண்ணி சாகும்போது எதாவது தேவனை எனக்கு முடிஞ்சது என்ன பண்ணேன், முடிஞ்சது உங்களுக்காக நான் செய்தேன் என்றவராக நாம் இருக்கும்படி நம்ம இருக்கணும். ஏன்னா நம்முடைய பிரயாசம் அவருக்காக நம்ம படுற பிரயாசம் மட்டும் என்ன இல்லை, வேறெல்லாம் விருது தான். அவருக்காக செய்கிறது விருது. லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க 1 கொரிந்தியர் 15:58. 1 Corinthians chapter 15 verse 58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. எப்பொழுது கர்த்தருடைய கிரிகள் என்ன ஆகணும்? இது வரைக்கும் ஏதோ செய்தோம், இன்னும் நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த வருஷம் முடிய போது எப்படி நம்ம ஆயத்தப்படுத்தணும்? நான் என் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும் இல்லையா? இந்த வாழ்க்கைக்காக சந்தோஷமாக நானும் இருக்கலாம் இல்லையா? எனக்கு எல்லாம் இருக்குது, நல்லா சாப்பிட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கலாமா? ஆனால் அப்படி இருக்க முடியாது. ஏன்? தேவன் இவ்வளோ செய்திருக்கிறாரு. நம்ம எதானே என்ன பண்ணோம்? என்ன ஆயிடுது? இன்னும் 11 இயர்ஸில் எவ்வளோ பேர் இருக்கிறது இல்லை, நானே இருக்கிறது இல்லை. என்னங்க ஜாலி, நமக்கு சீனியர் நீங்கள் தான். சொல்ல முடியாதுங்க. நமக்கு என்ன சின்னவரை, நமக்கு என்ன முன்னே என்ன நினைக்கிறாருங்க, சொல்லவே முடியாது. ஆனால் அதுக்குள்ளே இந்த 11 இயர்ஸில் எதனா கொஞ்சம் செய்திருந்தா சந்தோஷமாக என்ன பண்ணலாம், நம்ம மறிக்கலாம். அதனால இவ்வளோ நாலேஜ் அறிவு சத்தியம் கொடுத்ததுனால நம்ம கேட்டு பிரயோஜனம் இல்லாதவள் அவருக்கு பிரயோஜனமான காரியத்தை செய்யலை. ஏன்னா அதுக்கு பலன் என்னங்க விருதா இருக்காது சகோதரர். வேற எல்லாம் விருது தான். நீங்கள் எவ்வளோ போய் சந்தோஷமாக எவ்வளோ காசு கொடுத்து ட்ரெஸ் வாங்குங்க, நகை வாங்குங்க, பெரிய பெரிய வீடுகள் கட்டுக்குங்க, நல்லா சாப்பிடுங்க, என்னங்கோ நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, ஆர்டர் பண்ணி என்ன பண்ணுங்க சார். சமாதிக்கு அப்புறம் யாரானா சொல்வாரா? நல்லா ட்ரெஸ் பண்ணு, நல்லா சாப்பிட்டார், நல்லா தூங்கினார் சொல்லுவாங்க. யாவனும் வந்து பார்க்குறது இல்லை. இங்கே போய் மண்ணுக்கு மண்ணா, சாம்பலுக்கு சாம்பல், தூசி நம்ம இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் ஹாப்பினஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, பிரயோஜனம் இல்லை, முடிஞ்சிடுச்சு. அது எவ்வளோ உங்களுக்கு காசு இருந்தாலும், எவ்வளோ உங்களுக்கு சந்தோஷம் இப்போ இருந்தாலும் அட் த மூமெண்ட் முடிஞ்சிடா, எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடா. ஆனால் தேவனுக்காக செய்கிறது. அதனால் வெளிப்படத்தில் என்ன சொன்னார்? கர்த்தருக்குள் மறிக்கிறவர் பாக்கியவான், அவர் இளைப்பாறுத்துகிறார், அவருடைய நக்கிரியங்கள் அவருக்கு பின்ன. அந்த நக்கிரியங்கள் தான் நம்ம ஒவ்வொரு நாள் செய்யும்படி தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.